Hi, hello everyone. A very happy good evening. So இப்போ நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஐடிபிஏக்கான ஒரு பேப்பர் எக்ஸ்பிளனேஷன் தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி 2 பேப்பர்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணியாச்சு டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ இன்னைக்கு தேர்ட் பேப்பர் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ண போறோம். சரியா? ஸோ 2 பேப்பர்ஸ் யாராவது இதுக்கு முன்னாடி ஐடிபிஏ பேப்பர் எக்ஸ்பிளனேஷன் 1 அண்ட் பேப்பர் எக்ஸ்பிளனேஷன் 2 வந்து நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸை யாராவது இன்னும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோஸை என்ன பண்ணிடுங்க சேர்த்து பார்த்துருங்க. சரியா? ஸோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஸோ நம்ம ஆல்ரெடி நிறைய வந்து பேப்பர் எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதில் நிறைய ஷார்ட்கட் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அது எல்லாமே யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணுங்க ஞாபகம் வச்சுக்கிட்டு உங்களோட எக்ஸாம்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. டெஃபினட்டா எப்படி இருக்கும்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்க நம்மளோட டெலிகிராம் குரூப் ஸ்ரீதா சிசிஇ தமிழ் அப்படிங்கிற டெலிகிராம் குரூப்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா அந்த கொஸ்டினை போஸ்ட் பண்ணீங்கன்னா நாங்க எங்க சைட்ல இருந்து உங்களுக்கு என்ன பண்ணுவோம் ரிப்ளை பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அப்போ பிடிஎஃப் இருக்கு. ஸோ அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி கொஸ்டின்ஸ் என்ன பண்ணி பாருங்க சால்வ் பண்ணி பாருங்க. சரியா? ஸோ உங்களுக்கு அந்த டெலிகிராம் குரூப்போட லிங்க் வேணும் இல்ல ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான லிங்க் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா லிங்க்ஸுமே அவைலபிளா இருக்கு. ஸோ நீங்க அங்க போயிட்டு அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம் ஸோ ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு அந்த லிங்க் யூஸ் பண்ணிக்கலாம். டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்றதுக்கான லிங்க் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இன்னைக்கான செஷனுக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ என்ன கொடுத்துருக்காங்க இதை பார்த்தாலே தெரியுது என்னது the question consists of statement 1 statement 2. ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இது தேவை இது தேவை இல்லை யார் இருந்தா ஆன்சர் பண்ண முடியும் பண்ண முடியாது இதெல்லாம் கேட்கிற அந்த பேட்டர்ன் தான் இது. ஸோ அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா sum of rupees 1300 are invested for a period of 2 years in scheme A. What is the rate of interest percentage per annum? So அப்போ 1500 rupees எனக்கு வந்து சம்னு சொல்லிட்டாங்க. இதை கொடுத்துருக்கீங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா the compound interest obtained by investing the same amount in scheme B is rupees 15 more than the simple interest obtained. So அப்போ 1500 rupees இந்த 1500 rupeesக்கு எனக்கு கிடைக்கிற compound interest சரியா? the compound interest obtained by investing the same amount அந்த 1500 rupees இன்வெஸ்ட் பண்ணும்போது எனக்கு compound interestல கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல அதாவது ஸ்கீம் ஏல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல கிடைச்ச எனக்கு இன்ட்ரெஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் விட எப்படி இருக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல 15 ரூபாய் அதிகமா இருக்கு. அப்ப இந்த டிஃபரன்ஸை வச்சும் இந்த ஆன்சரை வச்சும் நம்மளால ஆன்சர் சொல்ல முடியுமா அப்படின்னா என்ன பண்ண முடியாது டெஃபினட்டா சொல்ல முடியாது. எங்கேயும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பத்தி என்ன பண்ணவே இல்லை என்கிட்ட பேசவே இல்லை. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஒன்னை வச்சு மட்டும் ஆன்சர் பண்ண முடியுமானா டெஃபினட்டா பண்ண முடியாது. நெக்ஸ்ட் the rate of interest offered by scheme B is same as that of offered by scheme A. இப்போ ஸ்கீம் B ல இருக்கக்கூடிய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஸ்கீம் A ஓட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்க்கு எப்படி இருக்கு ஈக்குவலா இருக்கு. அப்ப இந்த இடத்துல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல்னு தான் சொல்லியிருக்காங்க. சரியா? சோ அப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல். சோ அப்ப இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சு மட்டும் என்னால ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிக்க முடியுமானா இங்க என்ன பண்ண முடியாது டெஃபினட்டா முடியாது. கிளியரா? அப்போ இது ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் தனித்தனியா எடுக்கும்போது என்னால என்ன பண்ண முடியல ஆன்சர் கண்டுபிடிக்க முடியல. அப்ப அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணி பார்ப்போம் நம்ம கம்பைன் பண்ணி பார்ப்போம் இல்லையா? இப்படி நான் கம்பைன் பண்ணி பார்க்கும்போது 1500 rupees 2 வருஷத்துக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 2 years சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2 years டிஃபரன்ஸ் வந்து என்னவா இருக்கு எனக்கு 15 rupees இருக்கு. கிளியரா? சோ அப்போ எனக்கு பிரின்சிபல் வந்து பார்த்தோம்னா 1500 நம்ம ஒரு ஃபார்மேட் சொல்லுவோம் இல்லையா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல டிஃபரன்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 2 years என்னவா இருப்பாங்க நமக்கு P of difference is equal to P of R by 100 the whole square. கிளியரா? அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் ஒன்ல என்ன தெரியுது 15 rupees டிஃபரன்ஸ் தெரியுது. பிரின்சிபல் என்னது 1500. அப்ப டிஃபரன்ஸ் தெரியுது 1500 தெரியுது. சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது ஏன்னா 2 வருஷத்துலயே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு சொல்லிட்டாங்க சேம்னு சொல்லிட்டாங்க. அப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னவா தான் இருப்பாங்க R into R தான் இருப்பாங்க. புரியுதா? அப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல எந்த சேஞ்சஸும் கிடையாது. அப்ப 15 is equal to 1500 into R square by 100 square. சோ இதை சால்வ் பண்ணா எனக்கு என்ன கிடைச்சிரும் ஆன்சர் கிடைச்சிரும். யாரோட ஆன்சர் ஆரோட ஆன்சர். அப்ப கிவன் ஆப்ஷன்ல என்னோட ஆன்சர் யாரா இருப்பாங்க எனக்கு இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் பண்றதுக்கு ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே இருந்தா தான் என்ன பண்ண முடியும் ஆன்சர் பண்ண முடியும். அப்போ இது given இதுல வந்து அப்ப என்னோட ஆன்சர் the data in both the statement 1 and 2 are sufficient to answer the question. அப்போ எந்த ஆப்ஷன் பார்த்தோம்னா the data in both the statement 1 and 2 together are necessary to answer the question. சோ அப்ப இதுதான் என்னவா இருக்கும் என்னோட ஆன்சரா இருக்கும். கிளியரா? நெக்ஸ்ட் ஒன் what is the speed of the river current? அப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா வாட்டரோட ஸ்பீடு கண்டுபிடிக்கணும். ஸ்பீட் ஆஃப் தி போட் when it is traveling upstream is 4 km/h less than when it is traveling downstream. அப்போ போட்டோட ஸ்பீடு எப்படி இருக்கு அப்படின்னா அப்ஸ்ட்ரீம்ல டிராவல் பண்றதை விட அப்ஸ்ட்ரீம்ல போட்டோட ஸ்பீடு என்னவா இருக்கும் m - s இருக்கும். அப்போ m - s வந்து என்னவா இருக்கு அப்படின்னா
டவுன் ஸ்ட்ரீம்ல போறதை விட 4 km/h கம்மியான ஸ்பீட்ல போகுது. டவுன் ஸ்ட்ரீம்ல என்ன ஸ்பீட்ல போகும்? m+s போகுமா? இதை விட 4 யூனிட்ஸ் என்ன ஆகுது? எனக்கு கம்மி ஆகுது. அப்ப இதுல இருந்து m-s -m minus s is equal to -4. அப்ப plus m minus m cancel ஆயிடுச்சுன்னா -2s. அப்ப minus minus cancel ஆயிடும். அப்ப 2s is equal to 4 னா s ஓட வேல்யூ என்னது? 2. அப்ப s தான் என்னது? ஸ்பீட் ஆஃப் ரிவர் கரண்டா? அப்ப ஃபர்ஸ்ட் ஒன்ன வச்சு என்னால என்ன கண்டுபிடிக்க முடியுது? speed of the river கண்டுபிடிக்க முடியுதா? first one வச்சு. okay, second one, the time taken by the boat to travel 120 km downstream is 1.5 hours less than when it travels the same distance upstream. so boat வந்து 120 km travel பண்ணுது. எதுல? downstreamல. so downstreamனா யாரு? m plus s. சரியா? is என்ன பண்ணுதுன்னா downstreamல travel பண்றதுக்கு அது எவ்வளவு downstreamல travel upstreamல அதே distance travel பண்றதுக்கு என்ன டைம் எடுத்துக்குதோ அதை விட 1.5 hours downstreamல travel பண்றதுக்கு எடுத்துக்குது. அப்போ கம்மியா எடுத்துக்கும் போது டிஃபரன்ஸ் தானே. அப்போ 120 divided by m minus s. இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் 1.5 hours. கிளியரா? அப்ப இதுல இருந்து பார்த்தோன்னா எனக்கு unknown data சால்வ் பண்ணா m இருக்கு s இருக்கு. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு என்னால s ஓட வேல்யூவை மட்டும் கண்டுபிடிக்க முடியாது. கண்டுபிடிச்சா அப்ப ரெண்டு unknown data இருக்கனால என்னால செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு ஆன்சர் சொல்ல முடியாது. அப்ப செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு என்னால ஆன்சர் சொல்ல முடியாதுங்கறனால நான் என்ன சொல்றேன்னா எங்க இருக்கு? The data in statement 1 alone are sufficient to answer the question, while the data in statement 2 alone are not sufficient to answer the question. Clear? Next one. So எனக்கு சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லணும்ங்கற அவசியம் கிடையாது. ஆன்சர் கண்டுபிடிக்குமா முடியுமா முடியாதான்னு மட்டும் தெரிஞ்சா போதும். இங்கேயுமே வந்து நான் ரிவர் கரண்ட்க்கு ஏன் கண்டுபிடிச்சு காமிச்சேன் அப்படின்னா உங்களுக்கு புரியணும்ன்றதுக்காக கண்டுபிடிச்சு காமிச்சேன். பட் எக்ஸாம்ல உங்களுக்கு பார்த்தோனே தெரிஞ்சிடும். இதை சால்வ் பண்ணா s ஓட வேல்யூ கிடைக்கும்னு அந்த ஈக்குவேஷன் எழுதும் போதே தெரியும். அதனால நீங்க சால்வ் பண்ண தேவை கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். 15-meter path is to be constructed along a rectangular plot on the inside. So if the rate of construction is rupees 100 per square meter, find the total cost of the construction. Perimeter of the plot வந்து 80 meter, area of the plot வந்து 1536. அப்போ perimeter of the plot வந்து 80 meter அப்படின்னு கொடுத்திருக்காங்கன்னா so listen carefully. so அப்ப என்கிட்ட என்ன இருக்குன்னா ஒரு rectangle இருக்கு. சரியா? இதுக்குள்ள நான் என்ன பண்றேன்னா ஒரு ரெக்டாங்குலர் பிளாட் போடுறேன். சோ அப்ப இங்க என்ன இருக்கு அப்படின்னா எனக்கு பாத் இருக்கு. சரியா? அப்ப இதுதான் என்னவா இருக்கும்? எனக்கு வித்தா இருக்கும். இந்த வித்து தான் என்னது? 15 மீட்டர். கிளியரா? எனக்கு என்ன வேணும்னா find the total cost of the construction. அப்போ இத சுத்தி நான் வந்து பாத் அமைக்கிறதுக்கு எனக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு 100 ரூபாய் செலவாகுது. அப்ப டோட்டலா அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு என்ன ஆகும்னு கேக்குறாங்க. அப்ப ஏரியா ஆஃப் தி பாத் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னது? ரெக்டாங்கிள்ல. அப்ப ஏரியா ஆஃப் தி பாத் கண்டுபிடிக்கிறதுக்கு LW plus BW minus 2W square. அப்ப இததான் என்னன்னு எழுதுவோம் நம்ம? L plus B minus 2W into W. அப்ப width வந்து நமக்கு என்னன்னு தெரியும்ல? கிளியரா? அப்போ L plus B minus 2W. அப்ப width வச்சு என்ன பண்ண முடியும்? ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். இப்போ இதுதான் சால்வ் பண்ணி நான் ஆன்சர் சொல்லணும். அப்ப into 100 போட்டேன்னா எனக்கு ஆன்சர் கிடைச்சிரும். சோ ஃபர்ஸ்ட் யூனிட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா எனக்கு L ஓட வேல்யூ B ஓட வேல்யூ தெரியும். W வேல்யூ தெரிஞ்சிருச்சு. L ஓட வேல்யூ B ஓட வேல்யூ தெரியணும். அப்ப L plus B ஓட வேல்யூ தெரியணும்னா ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? the perimeter of the plot is 80 meter. perimeter of the rectangular plot வந்து 80 மீட்டர்னா 2 of L plus B தானே 80. கிளியரா? அப்ப L plus B ஓட வேல்யூ என்னது? 40. அப்ப L plus B ஓட வேல்யூ 40 இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். minus 2W னா width தான் வந்து 15 மீட்டர். கிளியரா? அப்ப 40 minus 2 into 50 into 15. கிளியரா? அப்ப இத நான் சால்வ் பண்ணும்போது எனக்கு ஏரியா ஆஃப் தி பாத் into 100 போடும்போது எனக்கு என்ன கிடைச்சிரும்? ஆன்சர் கிடைச்சிரும். அப்ப ஸ்டேட்மெண்ட் 1 வச்சு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? டெஃபினட்டா முடியும். சோ அப்ப ஸ்டேட்மெண்ட் 1 வச்சு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஸ்டேட்மெண்ட் 2 என்ன கொடுத்திருக்காங்கன்னா the area of the plot is 1536 square meter. அப்ப 1536 square meterனா ஏரியா ஆஃப் தி பிளாட்னா L into B ஓட வேல்யூ தான் என்னன்னு சொல்றாங்க? 1536 னு சொல்றாங்க. எனக்கு இங்க என்ன தேவை? L plus B தேவை. L into B இருந்ததுனா L யாரு B யாருன்னு என்னால என்ன பண்ண முடியாது? கண்டுபிடிக்க முடியாது. அப்படிதானே? சோ அப்ப அதனால ஸ்டேட்மெண்ட் 2 வச்சு நம்மளால என்ன பண்ண முடியல? ஆன்சர் சொல்ல முடியல. அதனால ஃபைனலி என்னோட ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படினா the data in statement 1 alone are sufficient to answer the question, while the data in statement 2 alone are not sufficient to answer the question. Next one. What is the value of x? The sum of x. அப்ப x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். Sum of x and 3/7 of x is equal to 5 1/3. 5 1/3 னா 5 3s are 15. 16 by 3 of 7.5.
கிளியரா? அப்ப இதுல இருந்து என்னால x ஓட வேல்யூவை கண்டுபிடிக்க முடியுமா? டெஃபினட்டா கண்டுபிடிக்க முடியும். சரியா? அடுத்தது the difference between the x and 3/4 of x, difference between x and 3/4 of x is equal to cube root of 343. cube root of 343 னா யாரு? 7. அப்ப இதுல இருந்து என்னால x ஓட வேல்யூவை கண்டுபிடிக்க முடியுமா? டெஃபினட்டா இத சால்வ் பண்ணா x வேல்யூ கிடைக்குமா? அப்ப ரெண்டு இது இவங்கள சால்வ் பண்ணாலும் எனக்கு x வேல்யூ கிடைக்குது, இவங்கள சால்வ் பண்ணாலும் எனக்கு x வேல்யூ கிடைக்குது. ஃபைனலி நம்மளால என்ன வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியுது? இந்த ஸ்டேட்மெண்ட் இருந்தாலும் x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாம், இந்த ஸ்டேட்மெண்ட் இருந்தாலும் x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஃபைனலி என்னோட ஆன்சர் யாரா இருப்பாங்கன்னா the data in either the statement 1 alone or in statement 2 alone are sufficient to answer the question. Next one. What is the number of revolution made by a wheel while traveling a distance of 1980 meter? அப்போ எனக்கு number of revolutions அப்படினாலே எதுக்குப்பா ஈக்குவல்? அப்ப என்னோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? number of revolution total distance divided by circumference. circumference na wheel na circle oda circumference appa 2 pi r appa total distance divided by 2 pi r na total distance 1980 கொடுத்துட்டாங்க. கிளியரா? 2 pi 2 into 22/7 into எனக்கு யாரோட வேல்யூ வேணும்? r ஓட வேல்யூ வேணும். அப்ப இந்த r ஓட வேல்யூவை கண்டுபிடிக்கிறது எங்க இருக்குன்னா எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்ல இருக்கு. Clear? So listen. So radius of the wheel is equal to diagonal of rectangle whose area is 5525. So first statement என்ன கொடுத்திருக்காங்கன்னா wheel ஓட radius எதுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னா diagonal ஓட rectangle இருக்கு இல்லையா? diagonal ஓட rectangleனா அதாவது rectangle ஓட diagonal அப்படிங்கும்போது square root of l square plus b square. இத சால்வ் பண்ணி என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதுதான் வந்து யாருக்கு ஈக்குவல்? இந்த r க்கு ஈக்குவல். அப்போ இதுல ரெக்டாங்கிளோட ஏரியாவை என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா 5525 சொல்லிட்டாங்க. அப்ப L into B வந்து 5525 இருக்கு. அப்ப இத வச்சு என்னால வந்து L ஓட வேல்யூ B ஓட வேல்யூ கண்டுபிடிக்க முடியுமானா கண்டுபிடிக்க முடியாது தானே? அப்ப தெளிவா இல்ல. சோ இது let it be. அப்ப எனக்கு இதுல இருந்து r ஓட வேல்யூ என்ன பண்ண முடியாது? சொல்ல முடியாது. நான் L ஓட வேல்யூ B ஓட வேல்யூ தெரியாம என்னால ஏரியா என்னன்னு லெந்த் பிரெத் என்னன்னு சொல்ல முடியாது. சோ அது தெரியாம என்னால டயகனல் யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது. அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்து என்ன பண்ண முடியாது? ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா the radius of the wheel is equal to length of the rectangle whose perimeter is 380 meter. சோ அப்போ இந்த ரேடியஸ் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா ரெக்டாங்கிளோட லெந்த்க்கு ஈக்குவலா இருக்கு. அப்ப இதுல அந்த ரெக்டாங்கிளோட பெரிமீட்டர் வந்து பார்த்தோம்னா 380. ரெக்டாங்கிளோட பெரிமீட்டர் 380 னா இங்க இருந்து என்ன கண்டுபிடிக்கலாம்? நான் 2 of l plus b is equal to 380. அப்ப l plus b ஓட வேல்யூன்னு ஒன்னு வந்து இருக்குமா? அதுனால எனக்கு 190. Clear? அப்ப l plus b ஓட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. The perimeter of a square is equal to the perimeter of a rectangle. அப்போ இந்த 2 of l plus b எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா the perimeter of a square is equal to perimeter of a rectangle. அப்போ perimeter of a rectangle 380. இது யாருக்கு ஈக்குவல்? perimeter of a square க்கு ஈக்குவல் 4a. and its side is 10 more than the breadth of the rectangle. and its side is 10 more than the breadth of the rectangle. அப்ப இதுல இருந்து என்ன கண்டுபிடிக்கலாம்? நானு a ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? a ஓட வேல்யூ கண்டுபிடிச்சா எனக்கு யார் கிடைச்சிருவாங்க? 90 9 times 36 95. அப்ப a ஓட வேல்யூ 95. இதுல இருந்து என்ன கண்டுபிடிக்க முடியுதுன்னா சைடு வந்து எப்படி இருக்குன்னா breadth விட 10 மீட்டர் அதிகமா இருக்கு. அப்ப breadth விட 10 மீட்டர் சைடு அதிகமா இருக்கு அப்படின்னா breadth வந்து என்னவா இருந்திருக்கும்? சைடு தான் 10 மீட்டர் அதிகமா இருக்கு. breadth 85 இருந்திருக்குமா? அப்ப breadth 85 அப்படின்னா இத கொண்டு போய் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது லெந்த் தெரிஞ்சிருமா? அப்ப லெந்த்தும் breadthம் தெரிஞ்சதுன்னா என்னால யாரை கண்டுபிடிக்க முடியும்? அப்ப லெந்த் தெரிஞ்சிரும் தானே? லெந்த் யாருக்கு ஈக்குவல்? ரேடியஸ்க்கு ஈக்குவல். அப்ப ரேடியஸை கண்டுபிடிச்சிடலாமா? கிளியரா? சோ அப்ப இங்க என்ன இருக்கு? எனக்கு ரேடியஸ் கண்டுபிடிக்கணும்னா பெரிமீட்டர் கொடுத்திருக்காங்க. இந்த பெரிமீட்டர்ல இருந்து எனக்கு l plus b ஓட வேல்யூ கிடைக்குது. இன்னொரு ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா அப்ப l plus b 190 தெரிஞ்சிருச்சு. அப்போ இங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா l plus b வந்து என்னன்னு சொல்லிருக்காங்க எனக்கு? அப்ப இந்த perimeter of rectangle எதுக்கு ஈக்குவல்னா perimeter of a square க்கு ஈக்குவல். அப்ப perimeter of a square னா 4a தான் வந்து 380 அப்படின்னா இதுல இருந்து சைடோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். சைடோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படிங்கும்போது என்னால இதுல இருந்து யாரை கண்டுபிடிக்க முடியுதுன்னா என்ன கொடுத்திருந்தாங்க அவங்க ஸ்டேட்மெண்ட்? So என்ன கொடுத்திருந்தாங்க? the perimeter of a square is equal to the perimeter of the rectangle and its side is 10 meter more than the breadth of the rectangle. side எப்படி இருக்கும்னா breadth ரெக்டாங்கிளோட breadth விட 10 சென்டிமீட்டர் அதிகமா இருக்கும். அப்போ சைடு என்னது 95 னா breadth என்னவா இருந்திருக்கும்? 85 இருந்திருக்கும். அப்ப breadth 85 னு கண்டுபிடிச்சனால லெந்த் கண்டுபிடிச்சறலாம்ல. அந்த லெந்த் யாருக்கு ஈக்குவல்? ரேடியஸ்க்கு ஈக்குவல். அப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணா எனக்கு என்ன கிடைச்சிரும்? ஆன்சர் கிடைச்சிரும் தானே?
கிளியரா? அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? ஸ்டேட்மெண்ட் 1 வச்சு நம்மளால என்ன பண்ண முடியல? ஆன்சர் சொல்ல முடியலையா? அது ஃபர்ஸ்டே சொல்லிட்டோம். அப்ப ஸ்டேட்மெண்ட் 2 வச்சு நம்மளால என்ன பண்ண முடியுது? ஆன்சர் சொல்ல முடியுது. அப்ப ஃபைனலி என்னோட ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னா the data in statement 2 alone are sufficient to answer the question. கிளியரா? எப்படி ஒரு டேட்டா சஃபிஷியன்சி அப்ரோச் பண்ணணும்னு புரியுதா? நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்க? அப்ராக்சிமேஷன் கொடுத்திருக்காங்க. சோ இங்க 560 இருக்கு. கிளியரா? இங்க வந்து பார்த்தோம்னா 590 இருக்கு. பிளஸ் சோ இங்க வந்து பார்த்தோம்னா 20, இங்க வந்து பார்த்தோம்னா 60. அப்படிதானே? 4800 டிவைடட் பை 20 into 16 வரும் இல்லையா? இந்த டபுள் ஜீரோக்கு இந்த டபுள் ஜீரோ என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணிடலாமா? 6 2s are 12. அப்ப 12க்கு 48 எவ்வளவு டைம்ஸ்? 4 டைம்ஸா? அப்ப பிளஸ் 4. கிளியரா? 590 plus 4 னா என்னோட ஆன்சர் 594. given ஆப்ஷன்ல 594 பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரே ஆன்சர் யார் மட்டும்தான்? 593 நியரஸ்ட் வேல்யூ. ஏன்னா எனக்கு கேட்டிருக்கிறது அப்ராக்சிமேஷன். கிளியராமா? நெக்ஸ்ட் ஒன். சோ இப்போ 25 ஸ்கொயர்னா யாரு? 625. 15 ஸ்கொயர் இங்க வந்து என்ன இருக்கு? 14.9 னா 15 ஸ்கொயர் 225. 625 plus 225 மைனஸ். சோ இங்க என்ன இருக்கு? எனக்கு 3005 மைனஸ் 43. இங்க நான் 3000 எடுத்துக்கிறேன், இத நான் 14 எடுத்துக்கிறேன். 3000ல 40 போக ரிமைனிங் என்ன இருக்கும் நமக்கு? 3000ல 40 போச்சுன்னா 2960 இருக்கும் இல்லையா? அப்ப 2960 divided by x is equal to 702. கிளியரா? இது இப்படி இருக்கு. இப்போ என்னடா இந்த டேர்ம் அப்படியே ஈக்குவல் டு அந்த சைடு எடுத்துட்டு போயிட்டு 702 இங்க எடுத்துட்டு வந்துடலாமா? அப்படி நான் சால்வ் பண்ணும்போது இங்க யார் கிடைப்பாங்க நமக்கு? 625 225. so 625 plus 25 25 50 600 200 800 850. 850 ல 702 போக ரிமைனிங் என்ன இருக்கும் நமக்கு? 850 ல 702 போக 148. அப்ப 148 is equal to 2960 divided by x னா இது பாருங்க approximately 2 times போதா? அப்ப 20. அப்ப x ஓட வேல்யூ என்னது? 20. அப்ப given ஆப்ஷனோட ஆன்சர் என்னது? 20. கிளியரா? நெக்ஸ்ட் ஒன். 20% of 4220. அப்ப இங்க 20 இருக்குமா? 20 னா இங்க ஒரு 0 இருக்கு. அப்ப இந்த percentageக்கு டபுள் ஜீரோ என்ன பண்ணியாச்சு? கேன்சல் பண்ணியாச்சா? அப்ப 2 into 422 னா என்னோட ஆன்சர் 844. அடுத்தது இங்க 20% of 4960. அப்ப இந்த percentageக்கு இங்க இருக்க 0 இங்க இருக்க 0 கேன்சல் பண்ணிட்டேனா 496 ஆட் பண்ண சொல்லிருக்காங்களா? அப்ப given ஆப்ஷன்ல 496 into 2. அப்ப 496 into 2 னா என்னோட ஆன்சர் என்னது? 6 2s are 12, 9 2s are 18, 19, 4 2s are 8, 992. அப்போ 6 13 18 1836. given option and answer என்னது? 1836. clear? next one. So இங்க என்ன இருக்கு நமக்கு? 16 இருக்கு. இங்க என்ன இருக்கு? 495. இது இங்கேயும் ஈவன் நம்பர், இங்கேயும் ஈவன் நம்பரா என்ன பண்ணிக்கிறேன்? நானும் மாத்திக்கிறேன். அப்படி நான் மாத்திக்கிறேங்கும் போது இங்க என்ன வந்துச்சு? 496 வந்துருச்சு. அப்ப 16 divided by 496 அப்படிங்கும் போது 16 வந்து 3 times 48, 1 times என்னது? 16. இங்க என்ன இருக்கு? 65 இருக்கு. இங்க என்ன இருக்கு? 9.9 னா 10 square. 10 square னா யாரு? 100. அப்ப 31 plus 6500. அப்ப என்னோட ஆன்சர் என்னது? 6531 னா given ஆப்ஷன்ல 6531 னா அதோட நியரஸ்ட் வேல்யூ 6533 இருக்கா? கிளியரா இது? நெக்ஸ்ட் ஒன். So 5 by 9 off, 8 by 11 off. So அப்ப இத நான் என்ன பண்ணனும்? அப்ராக்ஸிமேட்டா தான் கேன்சல் பண்ணனும். So 5 by 9 அப்படிங்கும்போது இங்க 10 இருக்குன்னு எடுத்துக்கிறேன். கிளியரா? நல்லா கவனிங்க. 10 இருக்குன்னு எடுத்துக்கிறேன். 1 times 10 இருந்ததுன்னா இங்க 2 times. 2 timesனா இது 4 times. கிளியரா? 4 டேபிள்ல இது 9 times. கிளியரா? அகைன் இங்க ஒரு 9 இருக்கு, இங்க ஒரு 9 இருக்கு. அப்ப இங்க கேன்சல் பண்ணுவோம். 1 9s are 9, 0 9 9s are 81. ரிமைண்டரை விட்டுருங்க. அடுத்து அகைன் என்ன பண்ணலாம்? நான் 9 டேபிள்ல கேன்சல் பண்றேன் அப்படிங்கும்போது 12 times யார் வந்துருவாங்க? 96 வந்துருவாங்க. கிளியரா? ரிமைண்டரை விட்டுருங்க. அப்ப இங்க என்ன இருக்கு நமக்கு? 13 இருக்கு, 12 இருக்கு. 13 into 12 னா யாருப்பா நமக்கு? 12 plus 1 னா 12 plus 1 அப்படிங்கும்போது 12 into 12 144, 144 plus 12 156. அப்ப given ஆப்ஷன்ல 150 ரேஞ்ச்ல இருக்கக்கூடியதா என்னோட ஆன்சரா இருக்கும். அப்ப என்னோட ஆன்சர் யாரு? 152. ஏன்னா முழுக்க முழுக்க நான் அப்ராக்ஸிமேட்டா எடுத்திருக்கேன். கிளியரா? நெக்ஸ்ட் ஒன்.
ஈக்குவேஷன்ஸ் இருக்கு இல்லையா சோ இப்ப இத சால்வ் பண்ணலாமா சோ இங்க வந்து பார்த்தோம்னா எனக்கு இந்த இடத்துல என்ன இருக்குன்னா 24 இருக்கு இங்க கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு 6 இருக்கு சோ ஈஸியஸ்ட் வே இப்ப கொஞ்சம் நம்ம பார்க்கலாம் இப்ப 24x square plus 11x னா 24 into 1 24 அப்ப 11 வர மாதிரி 24 எழுதணும்னா 8 3s are 24 னு எழுதலாமா அப்ப த்ரூ அவுட் பிளஸ் னா என்னோட வேல்யூஸ் எதுல இருக்கும் மைனஸ்ல இருக்குமா 8 3s are 24 இப்போ இங்க 6 இருக்கு கிளியரா அப்ப இங்க 6y square அப்ப எனக்கு கோஎஃபிஷியன்ட் 6 இருக்கு இந்த 6 எனக்கு என்னவா மாறணும்னா 24 மாறணும் இத நான் எப்ப 24 மாத்தணும்னா as usual quadratic equation எடுத்து ரெண்டு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் வர வேல்யூஸ் நான் என்ன பண்ணனும் கோஎஃபிஷியன்ட் 24 வர மாதிரி மாத்தணும் கிளியரா அப்ப 6 24 ஆகணும்னா பாசிபிலிட்டி யாரு 4 தானே 6 4 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 24 அப்ப இது quadratic equation கண்டுபிடிச்சு ரெண்டு ஃபேக்டர்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் வந்திருக்க கூடிய ஃபேக்டர்ஸ் யாரால மல்டிப்ளை பண்ணனும் 4 ஆல மல்டிப்ளை பண்ணனும் so let me start 6 into 15 னா யாரு 90 இங்க 19 இருக்கா 10 9s are 90 அப்ப 10 9 minus 10 minus 9 throughout plus இருக்கு இப்போ என்ன பண்ணனும் வந்திருக்க ஃபேக்டர்ஸ் இந்த கோஎஃபிஷியன்ட் 24 ஆக்குறதுக்கு டிவைட் பண்ணாம ஈஸியா சால்வ் பண்றதுக்கு அப்ப into 4 அப்படிங்கும்போது 10 into 4 minus 40 9 4s are 36 minus 36 கிளியரா இப்போ minus 40 கம்பேர் பண்ணும்போது ரெண்டு பேருமே கிரேட்டரா minus 36 கம்பேர் பண்ணும்போது ரெண்டு பேருமே கிரேட்டரா அப்ப given ஆப்ஷனோட ஆன்சர் யாரா இருப்பாங்க x greater than y ஆ இருப்பாங்க கிளியராமா நெக்ஸ்ட் ஒன் so x square minus 5x plus 84 அப்ப 84 5 வர மாதிரினா எப்படி எழுதலாம் 12 7s are 84 அப்ப 12 7s are 84 அப்படிங்கும்போது 12 7 எனக்கு minus 5 plus 7 அப்போ எனக்கு இங்க இருக்கு அதாவது இந்த b வேல்யூக்கு பக்கத்துல என்ன சைன் இருக்கோ அது பெரிய நம்பருக்கு வரணும் அப்ப ஃபேக்டர்ஸ் எடுத்து எழுதும்போது நான் என்ன எழுதுவேன் plus 12 minus 7 அப்போ இங்க சால்வ் பண்ணேனா 52 அப்படிங்கும்போது என்ன டேபிள்ல வரும் 52 நமக்கு 52 னா 14 13 4s are 52 அப்படிங்கும்போது 26 into 2 13 into 2 அப்ப 13 4s are என்னது 52 இல்லையா சோ அப்ப 13 4 அப்படிங்கும்போது 13 இருக்கு 4 இருக்கு அப்ப இங்க மைனஸ் இங்க பிளஸ் நான் எடுத்து எழுதும்போது plus 13 minus 4 இப்போ listen carefully 13 கம்பேர் பண்ணும்போது less than minus 4 கம்பேர் பண்ணும்போது greater இங்க என்ன இருக்கு less than இருக்கு கிளியரா அப்போ எனக்கு greater less than ரெண்டுமே வந்துட்டனால என்னோட ஆன்சர் என்னவா இருக்கும் relationship cannot be established இருக்கும் next one so again so இங்க வந்து பார்த்தோம்னா 24 29 so அப்ப இங்க வந்து நான் சால்வ் பண்றேன் அப்படிங்கும்போது இதை ஈக்குவல் பண்ணலாம் அப்படின்னா 48 கோஎஃபிஷியன்ட் வச்சு ஈக்குவல் பண்ணலாம் அப்ப என்னோட கோஎஃபிஷியன்ட் வந்து இந்த இடத்துல பார்த்தோம்னா 2 இருப்பாங்க இங்க 2 ஆல மல்டிப்ளை பண்ணனும் இங்க 3 ஆல மல்டிப்ளை பண்ணனும் எப்போனா ஆன்சர் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் சரியா இத வந்து into 2 ஆன்சர் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இத வந்து into 2 இத வந்து into 3 நான் ஃபேக்டர்ஸை காமன் ஆக்கிக்கிறேன் புரியுதா கோஎஃபிஷியன்ட் சேம் ஆயிட்டு டிவைட் பண்ணிக்க அவசியம் இல்ல சோ அப்ப 24 into 4 8 3s are 24 அப்போ 8 4s are 32 minus 3 29 அப்போ யார் இருக்காங்க 32 இங்க வந்து பார்த்தோம்னா 3 அப்ப இங்க மைனஸ் இங்க பிளஸ் அப்ப ஆன்சர்ஸ் எழுதும்போது 2 ஆல மல்டிப்ளை பண்ணி சைனை சேஞ்ச் பண்ணனும் அப்ப 64 plus 64 3 2s are 6 என்ன 6 minus 6 கிளியரா அப்ப அதே மாதிரி 16 3s are என்னது நமக்கு 48 24 into 2 48 அப்ப இங்க 26 இருக்கனால 24 into 2 அப்ப 24 into 2 அப்படிங்கும்போது ரெண்டு சைடுமே எனக்கு என்ன வந்துரும் மைனஸ் வந்துரும் வந்திருக்க ஆன்சரை 3 ஆல மல்டிப்ளை பண்ணனும் 3 ஆல மல்டிப்ளை பண்ணா -72 னா இங்க ஆல்ரெடி பிளஸ்ல இருந்திருக்கும் எடுத்து எழுதும்போது மைனஸ் 72 அதே மாதிரி 3 2s are 6 அப்படிங்கும்போது என்ன 6 நமக்கு -6 கிளியரா -72 கம்பேர் பண்ணும்போது ரெண்டு வேல்யூஸும் கிரேட்டரா -6 கம்பேர் பண்ணும்போது less than ஈக்குவலா கிளியரா அப்போ என்னால என்ன பண்ண முடியல கிரேட்டரும் வந்துருச்சு less than வந்துருச்சு அப்ப டெஃபினட்டா என்னோட ஆன்சர் என்னவா இருப்பாங்க ரிலேஷன்ஷிப் cannot be established இருப்பாங்க கிளியரா -72 கம்பேர் பண்ணும்போது greater இங்க வந்து பார்த்தோம்னா greater equal சாரிமா greater than or equal வருது எனக்கு ஆன்சர் வந்து பார்த்தோம்னா greater than or equal to y -72 கம்பேர் பண்ணும்போது greater இங்க வந்து பார்த்தோம்னா greater equal so greater than or equal to y next one
சோ இங்க கோஎஃபிஷியன்ட் சேமா இருக்கு. சோ அதனால நம்ம எது கூடயும் காமனா மல்டிப்ளை பண்ணணும்ங்கற அவசியம் கிடையாது. So as usual சால்வ் பண்ணிட்டு போயிரலாம். So 7 2s are 14 இங்க என்ன இருக்கு 4 3s are 12 இருக்கு. 29 வர மாதிரி எழுதணும் அப்படினா 7 3s are 21 4 2s are 8. அப்ப 21 8 minus 21 minus 8. அடுத்து 14 into 4 56 7 8s are 56. அப்ப minus 7 minus 8. கிளியரா -7 கம்பேர் பண்ணும்போது இது லெஸ் than இதுவும் வந்து லெஸ் than -8 கம்பேர் பண்ணும்போது லெஸ் than ஈக்குவல் அப்ப என்னோட ஆன்சர் லெஸ் than ஆர் ஈக்குவல் அப்ப given ஆப்ஷனோட ஆன்சர் யாரு லெஸ் than ஆர் ஈக்குவல் டு y கிளியராமா நெக்ஸ்ட் ஒன் இங்க பாருங்க இங்க கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குன்னா 12 இருக்கு கீழ வந்து என்ன இருக்கு அப்படினு பார்த்தோம்னா 4 இருக்கு அப்ப ஃபர்ஸ்ட் ஒன்ன சால்வ் பண்ணிடலாம் செகண்ட் ஒன் என்ன பண்ணனும் 12 கோஎஃபிஷியன்ட்டா மாத்துறதுக்கு வர்ற ஃபேக்டர்ஸ் into 3 கிளியரா அப்ப 12 அப்படிங்கும்போது 1 12s are 12 எனக்கு 7 வரணும் அப்ப 4 3s are 12 அப்ப இங்க யார் வந்துருவாங்க 4 3s are 12 கிளியரா அடுத்து இங்கேயும் 4 3s are 12 தான் இருக்கு கிளியரா ஆனா 8 வரணும் அப்ப இது என்ன எழுதணும் நான் 6 2s are 12 ன்னு எழுதணும் பட் 6 2s are 12 ன்னு எழுதிட்டேனா இங்க எழுதும்போது எனக்கு -6 -2 எடுத்து எழுதும்போது பிளஸ்ல வந்துருவாங்க அப்ப இங்க into 3 ஃபேக்டர்ஸ் வந்து நான் என்ன பண்ணனும் மல்டிப்ளை பண்ணனும் அதுக்கு காரணம் என்னது கோஎஃபிஷியன்ட் சேம் ஆக்கணும் அப்ப 6 3s are 18 என்ன 18 plus 18 3 2s are 6 plus 6 clear so அப்ப 18 கம்பேர் பண்ணும்போது ரெண்டு பேருமே less than 6 கம்பேர் பண்ணும்போது ரெண்டு பேருமே less than அப்ப என்னோட ஆன்சர் யாரா இருப்பாங்க x less than y ஆ இருப்பாங்க கிளியராமா இது நெக்ஸ்ட் क्वेश्चन so நெக்ஸ்ட் என்ன இருக்கு அப்படினா நமக்கு ஒரு லைன் சார்ட் இருக்கு இந்த லைன் சார்ட்டுக்கான அப்ராக்ஸிமேட் வேல்யூ சோ givenல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டாஸ் கிளியரா இருக்காது சோ அதுக்கான அப்ராக்ஸிமேட் வேல்யூஸ் இங்க என்ன பண்ணியாச்சுன்னா எழுதியாச்சு அப்ப இத வச்சு என்ன பண்ண போறோம்னா இங்க நம்ம ஆன்சர் பண்ண போறோம் சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் புக்ஸ் பப்ளிஷ்ட் பை அப்ப கம்பெனி A 21 அப்ப இயர்ஸ் கொடுத்திருக்காங்க புக்ஸ் பப்ளிஷ் பண்ணது கொடுத்திருக்காங்க மூணு கம்பெனி நம்பர் ஆஃப் புக்ஸ் பப்ளிஷ்ட் பை கம்பெனி A increased by what % from 2021 to 2025 அப்படினு கேட்டிருக்காங்க கிளியரா அப்போ இத எப்படி சால்வ் பண்ணலாம் நம்ம அப்ப 2021 to 2025 கம்பெனி A எடுத்துக்கோங்க 2021 ல இருந்து 2025 அப்ப 280 ல இருந்து 600 எவ்வளவுமா இன்கிரீஸ் ஆயிருக்கு 420 இன்கிரீஸ் ஆயிருக்கா சாரி 320 இன்கிரீஸ் ஆயிருக்கா 320 increase ஆயிருக்கு அப்ப increasing percentage கண்டுபிடிக்கணும் denominatorல lowest வேல்யூவா அப்ப 320 by 280 into 100 clear-ஆ listen carefully so அப்போ இங்க வந்து பார்த்தோம்னா இது 8 times இது வந்து 7 times அப்ப denominatorல definite-ஆ எனக்கு 7 வருதுன்னு தெரிஞ்சிருச்சு எல்லா denominatorமே எனக்கு 7ல இருக்கு அது மட்டும் இல்லாம mixed fractionல இருக்கு அப்ப இத வந்து பார்த்தோம்னா 800 divided by 7 அப்ப denominatorல 7 வரணும் யூனிட் டிஜிட்ல வந்து என்ன வரணும் எனக்கு 0 வரணும் அப்ப நம்ம ப்ரொசீஜர் பண்ணலாமா 7 plus 1 8 எனக்கு யூனிட் டிஜிட் 0 வரணும் 7 2s are 14 4 plus 4 8 இது வராது 7 8s are 56 6 plus 3 9 இது வராது 7 4s are 28 8 plus 2 0 அப்ப இதுதான் என்னவா இருக்கும் என்னோட ஆன்சரா இருக்கும் சோ அப்ப 7 6 are 42 2 plus 6 8 அப்ப இது என்னோட ஆன்சர் கிடையாது கிளியரா நெக்ஸ்ட் ஒன் So next question என்ன கொடுத்திருக்காங்க what is the average number of books published by publishing company C during all the given years together அப்போ C ஓட என்ன கண்டுபிடிக்கணும் நானு average கண்டுபிடிக்கணும் so 120 so 100 200 300 400 700 1100 clear-ஆ so 1100 so 20 20 40 plus 60 வந்து பார்த்தோம்னா 100 100 plus 20 120 so அப்போ 1220 1220 divided by எனக்கு கேட்டது average அப்ப divided by 5 so அப்ப cancel பண்ணோம் அப்படினா 2 times வந்து 10 carry 2 4 times 20 4 times 20 244 நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இங்க எழுதி இருக்கிறது approximate values exact values கிடையாது அப்ப 244 க்கு நியரஸ்டா இருக்கக்கூடிய ஒரே ஒரு வேல்யூ யார் மட்டும் தான் 248 மட்டும் தான் அப்ப இதுதான் என்னவா இருக்கும் என்னோட ஆவரேஜா இருக்கும் கிளியராமா நெக்ஸ்ட் ஒன் What is the respective ratio between the total number of books published by all the given companies together in 2022 and total number of books published by all the given companies together in 2024? அப்ப 2022 எல்லாத்தையும் ஆட் பண்ணலாமாமா ஆட் பண்ணா எனக்கு யார் கிடைக்கறாங்க 80 இங்க வந்து பார்த்தோம்னா 880 கிளியரா சோ 880 is to 2024 so 2024 அப்படிங்கும்போது 420 560 300 800 1200 60 plus 20 80 1280 கிளியரா சோ அப்ப இங்க 0 க்கு 0 என்ன பண்ணிடலாம் கேன்சல் பண்ணிடலாம் என்ன டேபிள் எடுக்க போறோம்னா 8 டேபிள் 88 11 times 128 8 டேபிள்ல 128 வந்து எவ்வளவு டைம்ஸ்
16 times. Clear? Up 11:16. Appa enoda answer enadhu 11:16. Clear? Next one. Total number of books published by company B in 2021 and 2022 together is approximately what percent of the total number of books published by 2023 and 2024? What percentage கேக்குறாங்க? Company B 2021-22. So total வந்து பார்த்தோம்னா 400, 520. Clear? So இப்போ 520 is approximately what percent of the total number of books published by 2023 and 2024? Same company. அப்போ B எடுத்துக்கோங்க 23-24. 300, 560, 860. Clear? அப்போ 860 into 100. So listen carefully. So 0000 என்ன பண்ணியாச்சு cancel பண்ணியாச்சு. இங்க வந்து பார்த்தோம்னா 26, இங்க வந்து பார்த்தோம்னா 43. கிளியரா? அப்ப 43 26 அப்படிங்கும்போது எவ்வளவு percentage? 43ல 10% 4.3. கிளியரா? எனக்கு என்ன வேணும்? 26 வேணுமா? அப்ப into 6 ஆல மல்டிப்ளை பண்றேன் அப்படிங்கும்போது 24 point something 25 point somethingல ஆன்சர் வருமா? இப்ப என்ன இருக்கு? எனக்கு 26 point something தானே இருக்கு. அப்ப 10% 4.3. அப்ப into 4 அப்படிங்கும்போது into 6 அப்படிங்கும்போது 4.3 into 6. கிளியரா? அப்போ இதுவே நான் 70%க்கு 7 எடுத்து மல்டிப்ளை பண்ணனா 28க்கு போய்டும். கிளியர்? அதனால தான் நான் 6 எடுத்து மல்டிப்ளை பண்றேன். அப்ப 4.3 into 6 அப்படிங்கும்போது approximate 24. அப்ப நியரஸ்ட் வேல்யூ 26. அப்ப given ஆப்ஷன்ல 60க்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஒரே ஒரு வேல்யூ யாரு? இவங்க மட்டும் தான். கிளியரா? எனக்கு 65% டெஃபினட்டா வரதுக்கான சான்சஸ் கிடையாது. இப்ப 10% வந்து 4.3 அப்படின்னா 5% வந்து யாரா இருப்பாங்க? 2.1 2.05 அந்த மாதிரி இருப்பாங்களா? So, அப்ப அது வரதுக்கு எனக்கு சான்ஸ் கிடையாது. Next one. Number of books published by all the given companies in 2021. So 2021 all the given companies அப்படிங்கும்போது 200, 300, 500, 600. So 80, 80, 160, 180. So 780. 780 is what percent less than the total number of books published by all the given companies together in 2023. அப்ப 2023 அப்படிங்கும்போது 400, 300, 800. So 800, 60, 40, 900. அப்ப 780, 900. கிளியரா? ரெண்டு பேருக்கும் ஒரு டிஃபரன்ஸ் என்னது? 120. percentage less தானே கேட்டாங்க. percentage lessனா denominatorல highest value into 100. கிளியரா? 0000 cancel பண்ணிடலாமா? 120 divided by 9. 120 divided by 9 40 by 3. 40 by 3 na 13 1 by 3. அப்ப given option ஓட ஆன்சர் யாரு? 13 1 by 3. கிளியரா? next one. So next என்ன இருக்கு நமக்கு? application problem கொடுத்திருக்காங்க. first question என்ன கொடுத்திருக்காங்கன்னா a man takes 4 times as long as to row a distance upstream as to row the same distance downstream. ஒருத்தன் downstreamல போறதுக்கு என்ன டைம் எடுத்துக்கறானோ அதை விட 4 மடங்கு அதிகமா டைம் எடுத்துக்கறானா. எதுல போறதுக்கு? upstreamல போறதுக்கு. what is the respective ratio of the speed of the boat in still water and the speed of the stream? அப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா போட்டோட ஸ்பீடு கண்டுபிடிக்கணும், ஸ்ட்ரீமோட ஸ்பீடு கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி போட்டோட ஸ்பீடு ஸ்ட்ரீமோட ஸ்பீட் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு முன்னாடி எனக்கு யார் வேணும்? upstream speed என்ன, downstream speed என்னன்னு வேணும். ஒருத்தன் upstreamல போறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கிட்டானா downstreamல போறதுக்கு என்ன டைம் எடுத்துக்கிட்டானோ அதுல 4 மடங்கு. அப்ப downstreamல 1 மடங்குனா upstreamல 4 மடங்கு. கிளியரா? அப்ப upstreamோட ஸ்பீடு வந்து 4 parts, downstream வந்து 1 part. கிளியரா? இதுல இருந்து எனக்கு என்ன வேணும்னா போட்டோட ஸ்பீடும் ஸ்ட்ரீமோட ஸ்பீடும். அப்ப இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாமா? அப்போ போட்டோட ஸ்பீட்னா 4 plus 1 divided by 2. அப்ப 5 by 2. ஸ்ட்ரீமோட ஸ்பீட்னா என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணுமா? 4 minus 1 னா 3. அப்ப 3 by 2. டினாமினேட்டர் சேமா இருந்தா கேன்சல் பண்ணிடலாம். 5:3 தான் யாரோட ஸ்பீடா இருப்பாங்க? போட்டோட ஸ்பீடும் ஸ்ட்ரீமோட ஸ்பீடும். given option ஆன்சர் 5:3. கிளியராமா இது? நெக்ஸ்ட் ஒன். A does half as much work as B in the 3/5 of the time. So A வந்து என்ன பண்ணுது அப்படின்னா B என்ன ஒர்க் பண்ணுதோ A does half as much work as B in 3/5 of the time. So A வந்து B என்ன ஒர்க் பண்ணுதோ அதுல பாதி வேலை பாக்குது. புரியுதா? எவ்வளவு நேரத்துல பாக்குதுன்னா 3/5 of the timeல. கிளியரா? A does half as much work as B in 3/5 of the time. 3/5 of the timeல A வந்து என்ன பண்றாங்கன்னா B 3/5 of the timeல என்ன பண்றாங்களோ அதுல பாதி. கிளியரா? அப்ப A க்கும் B க்கும் இங்க என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா B வந்து 1 part அப்படின்னா A வந்து என்ன பண்ணுதுன்னா half of the work கம்ப்ளீட் பண்றதுக்கு 3/5 எடுத்துக்குதுன்னா whole work கம்ப்ளீட் பண்றதுக்கு
6/5 எடுத்துக்குமா? சோ half work கம்ப்ளீட் பண்றதுக்கு வந்து 3/5 அப்படின்னா ஹோல் ஒர்க் 1 கம்ப்ளீட் பண்றதுக்கு 6/5 அப்ப இங்க நான் என்ன கண்டுபிடிச்சிட்டேன்? எஃபிஷியன்சியா. அப்ப 6:5ங்கிறது எஃபிஷியன்சி ரேஷியோவா இருந்ததுன்னா டைம் ரேஷியோ என்னவா இருக்கும்? 5:6 இருக்குமா? கிளியரா? அப்ப நம்ம என்ன கண்டுபிடிச்சாச்சு? டைம் ரேஷியோ கண்டுபிடிச்சாச்சு. இஃப் டுகெதர் தே டேக் 20 days to finish the work, அப்ப டோட்டலா எவ்வளவு பார்ட்ஸ் ஆஃப் டைம் எடுத்துக்கிறாங்க? 11 பார்ட்ஸ். கிளியரா? அப்போ 11 பார்ட்ஸ் அப்படிங்கும்போது நான் இங்க என்ன பண்ணலாம்? எவ்வளவு யூனிட்ஸ் ஆஃப் ஒர்க் எனக்கு இங்க கம்ப்ளீட் ஆகுது? சோ 20 அப்படிங்கும்போது 220 யூனிட்ஸ் வந்து எனக்கு என்ன ஆகுது? கம்ப்ளீட் ஆகுதா? இப்போ எனக்கு என்ன வேணும்னா how much time will be allowed to take to do the work? அப்ப B மட்டும் அவங்க வேலையை முடிக்கிறதுக்கு 6 பார்ட்ஸ் எடுத்துக்கிறாங்களா? கிளியரா? அப்ப இத சால்வ் பண்ணலாமா? அப்ப 110/3 110/3 னா 3 3s are 9, carry 2 6 times வந்து 18, carry 2 36 2/3 அப்ப given option ஓட ஆன்சர் யாரு? 36 2/3. கிளியரா மா இது? நெக்ஸ்ட் ஒன், ABC started a business with their investment amount in the ratio 2:3:5. After 4 months, A invested an additional amount which is same as his initial investment, and B and C withdraw half of their amounts. The profit should be distributed in what respective ratio among A, B and C அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ நான் இங்க என்ன பண்ணிக்கிறேன்னா ABC 3 பேர் எடுத்துக்கிறேன். எந்த ரேஷியோல இது பண்றாங்கன்னா 2:3:5ங்கிற ரேஷியோல எடுத்துக்கிறாங்க. After 4 months, A invested an additional amount. So அப்போ 4 மாசம் கழிச்சு என்ன நடக்குது அப்படின்னா ஏ வந்து அடிஷனலா வந்து என்ன பண்றாங்கன்னா இன்வெஸ்ட் பண்றாங்க. சோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னா ஆல்ரெடி ஏ வந்து 2 ரூபாய் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருந்தாங்கன்னா 4 மாசத்துக்கு அப்புறம் அதே 2 ரூபாய் தான் பிசினஸ் குள்ள போடுறாங்க. ஆல்ரெடி 2 ரூபாய் இருக்கு, இப்போ 2 ரூபாய் போட்டா டோட்டலா இப்போ பிசினஸ் குள்ள 4 rupees இருக்க போகுது. கிளியரா? அண்ட் B and C withdraw half of their amounts. அப்ப B and C withdraw half of their amountsனா அப்ப 4 மாசம் வரைக்கும் 3 ரூபாய் இருந்தது. கிளியரா? 4வது மாசத்துக்கு அப்புறம் half of their amount வெளில எடுத்துட்டாங்கன்னா 1.5 இருக்குமா? இங்கேயும் 4 மாசம் வரைக்கும் 5 ரூபாய் இருந்தது. சோ அப்ப இங்கேயும் வெளியில எடுத்துட்டாங்கன்னா 2.5. கிளியரா? இது வந்து எல்லாமே என்னது? ஆனுவல் ப்ராஃபிட் 1 year. அப்ப இங்க into 8, இங்க into 8, இங்க into 8. கிளியராமா இது? சோ அப்போ எல்லாத்தையுமே என்ன பண்ண போறோம்னா நம்ம இப்ப கேன்சல் பண்ண போறோம். சோ கேன்சல் பண்ணலனா கூட பரவாயில்ல. 4 2s are 8, 8 4s are 32. 32 plus 8 னா என்ன வந்துரும் நமக்கு? 40. 4 3s are 12. 1.5 into 8 னா என்னது? 12. அப்ப 12 plus 12 என்னது? 24. 5 4s are 20. 2.5 into 8 னா 20. 24 plus 20 plus 20 என்ன வந்துரும்? 40. அப்ப 40 24 40 8 டேபிள்ல கேன்சல் பண்ண அப்படின்னா 5:3:5. அப்ப given ஆப்ஷன்ல என்ன கிடையாது? 5:3:5 எங்கேயுமே இல்ல. அப்ப இது எல்லாமே ஆப்ஷன் தப்பா கொடுத்திருக்காங்க. என்னோட கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தோம்னா 5:3:5 தான் என்னவா இருக்கும்? டெஃபினட்டா என்னோட ஆன்சரா இருக்கும். கிளியரா? நெக்ஸ்ட் ஒன், in a company 25% of the employees are below 25 years of age. The number of employees who are above 25 years of ages. அப்போ இங்க என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா above 25 years யாரு அப்படின்னு பார்த்தோம்னா 2/3 of the number of employees who are 25 years old, which is 254. அப்ப கரெக்டா 25 வயசு இருக்கிறவங்க 54 பேர். இந்த 54 பேர்ல 2/3 தான் வந்து யாரு அப்படின்னு பார்த்தோம்னா about 25 years. அப்ப இதுல 54ல 2/3 தான் about 25. அப்ப இதை சால்வ் பண்ணோம்னா யார் வராங்க நமக்கு? 18. அப்ப 36. கிளியரா? about 25 years வந்து பார்த்தோம்னா என்னது? 36. நெக்ஸ்ட் இப்ப அடுத்தது எனக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா அப்ப எனக்கு 25 இயர்ஸ்ல இருக்கக்கூடியவங்க எத்தனை பேர்னு தெரியும்? 54னு தெரியும். அப்ப எனக்கு இன்னும் எந்த டேட்டா வேணும்னா பிலோ 25 இயர்ஸ் எவ்வளவுன்னு தெரிஞ்சாதான் என்னால கம்பெனில ஓவராலா எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா 25% ஆஃப் தி எம்ப்ளாயிஸ் வந்து பிலோ 25 இயர்ஸா. அப்போ below 25 years வந்து 25% அப்படின்னா அப்ப 25 இயர்ஸும் above 25 இயர்ஸும் எவ்வளவு percentage இருப்பாங்க? 75% இருப்பாங்களா? அப்போ எனக்கு இது above 25 இயர்ஸ், இது 25 இயர்ஸ். above 25 இயர்ஸ் 36, 25 இயர்ஸ் 54. அப்ப கரெக்டா 54 plus 36 90. அப்ப இந்த 90 தான் எவ்வளவு பர்சன்டேஜ்மா? 75%. அப்ப 75% தான் 90னா எனக்கு தேவை 100% டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் இந்த கம்பெனியா. கிளியரா? இத சால்வ் பண்ணலாமா? 3 times 4 times 3 times 30 times 30 into 4 என்னோட ஆன்சர் என்னது? 120. கிளியரா? நெக்ஸ்ட் ஒன்,
A family consists of 6 adults. 7 years ago, the average age of the family was 46 years. So, 6 பேர் 7 வருஷத்துக்கு முன்னாடி average age of family வந்து 46 னா 7 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட total age என்னவா இருந்திருக்கும் 36 24 27 276 கிளியரா அப்ப 7 வருஷத்துக்கு முன்னாடி அப்ப பிரசன்ட் ஏஜ் கண்டுபிடிக்கணும்னா 6 பேருக்கு பிரசன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும் நானு ஒருத்தருக்கு 7 வருஷம்னா 6 பேருக்கு 42 இயர்ஸா அப்ப பிளஸ் 42 அப்ப என்னோட ஆன்சர் என்ன வருது 81318 இதுதான் பிரசன்டேஜ் ஆஃப் 6 மெம்பர்ஸ் அப்ப அடுத்தது if recently they hired 2 servants whose ages are 24 years and 26 years அப்ப புதுசா ரெண்டு பேர் என்ன பண்ணிருக்காங்க உள்ள வந்திருக்காங்க அப்ப புதுசா ரெண்டு பேர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த ஹோல் ஃபேமிலியோட அதாவது யார் யார் ஹோல் ஃபேமிலினா யார் யார மீன் பண்றாங்க அந்த 6 பேர் பிளஸ் இப்ப புதுசா வந்த ரெண்டு பேர்த்தோட டோட்டல் ஆவரேஜ் என்ன அப்படின்னு கேக்குறாங்க அப்ப 318 இங்க 24 இயர்ஸ் இருக்கிற ஒருத்தர் 26 இயர்ஸ் இருக்கிற ஒருத்தர் அப்ப ரெண்டு பேரோட டோட்டல் ஏஜ் என்ன ஆச்சு 24 பிளஸ் 26 வந்து பார்த்தோம்னா என்ன கிடைக்குது நமக்கு 50 கிடைக்குதா அப்போ 318 பிளஸ் 50 னா 368 இப்ப ஃபேமிலிக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்க 8 மெம்பர்ஸ் இருக்காங்களா 8 மெம்பர்ஸோட டோட்டல் ஏஜ் தானே 368 அப்ப இத சால்வ் பண்ணா அப்படினா 4 டைம்ஸ் 6 டைம்ஸ் அப்ப given ஆப்ஷனோட ஆன்சர் என்னது 46 இயர்ஸ் கிளியராமா இது நெக்ஸ்ட் ஒன் Two women start from the same place of work at a speed of 6 km per hour and 8.5 km per hour respectively. What time will they take to be 10 km apart if they walk in the same direction அப்ப என்ன கேக்குறாங்க டைம் என்ன டைரக்ஷன்ல சேம் டைரக்ஷன்ல சோ டைம் இன் சேம் டைரக்ஷன் அப்படினு எடுத்துக்கிட்டானா டிஸ்டன்ஸ் என்னது a plus b divided by speed என்னது u minus v அப்ப டிஸ்டன்ஸ் a plus b என்னன்னு கொடுத்துட்டாங்க 10 km னு கொடுத்துட்டாங்களா அப்ப 10 divided by u minus v னா ரெண்டு ஸ்பீட் 61 8.51 அப்ப ரெண்டு பேருக்கும் ஒரு டிஃபரன்ஸ் என்னது 2.5 அப்ப 10 divided by 2.5 அப்ப இங்க பாயிண்ட் எடுத்தனா இங்க என்ன வந்து எனக்கு 0 வந்துருமா 100 divided by 25 நோட ஆன்சர் என்னது 4 hours clear next one An equal amount of money was invested in two different schemes A and B for 2 years. Scheme A offers simple interest equal amount தான் A ல என்ன amount invest பண்ணிருக்கேனோ அதே amount தான் B ல invest பண்ணிருக்கேன். Scheme A ல வந்து simple interest 2 வருஷத்துக்கு Scheme B ல compound interest 2 வருஷத்துக்கு இங்க வந்து பார்த்தோம்னா simple interestல 18.5% வந்து rate of interest 20% வந்து rate of interest. The interest received through scheme B was 56 more than that received through scheme A. அப்போ A ல இருந்து கிடைச்ச இன்ட்ரஸ்ட்க்கும் B ல இருந்து கிடைச்ச இன்ட்ரஸ்ட்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் வந்து அந்த 56 rupees அப்படினா எனக்கு என்ன வேணும்னா what was the amount that was invested in these schemes அப்ப இனிஷியலா எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க 100% தான இன்வெஸ்ட் பண்ணாங்க அந்த 100% என்னன்னு கேக்குறாங்க அப்ப ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா சிம்பிள் இன்ட்ரஸ்ட் எவ்வளவு பெர்சன்டேஜ்மா சிம்பிள் இன்ட்ரஸ்ட் சோ 2 இயர்ஸ் எவ்வளவு பெர்சன்டேஜ் 18.5 அப்ப 18 னா 36 0.5 னா 0.5 into 2 னா 1 36 plus 1 37% எதுல சிம்பிள் இன்ட்ரஸ்ட்ல காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட்ல வந்து பார்த்தோம்னா 20% அதே 2 இயர்ஸ்க்கு அப்ப 20% 2 இயர்ஸ்னா காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட்ல 44% அப்ப CI வந்து பார்த்தோம்னா 44 இங்க கிடைச்ச இன்ட்ரஸ்ட்க்கும் இங்க கிடைச்ச இன்ட்ரஸ்ட்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்றாங்க 56 rupees னு சொல்றாங்க கிளியரா 56 rupees அப்படினு சொல்றாங்க அப்ப 37 க்கும் 44 க்கும் உள்ள டிஃபரன்ஸ் 7% அப்ப 7% தான் 56 னா நமக்கு எவ்வளவு வேணும் 100% வேணும் இல்லையா கிளியரா அப்போ 1 times 8 times அப்ப 8 into 100 ஆன்சர் என்னது 800 அப்ப given option ஓட ஆன்சர் என்னது 800 clear ஆமா இது next one there are two garbage disposal square tanks with the sides 8 meter and 10 meter respectively in a rectangular field. If the area of the field excluding the square tank is 124 square meter and the length of the rectangular field is greater than the breadth by 2 meter, what is the perimeter of the rectangular field? அப்ப என்ன இருக்கு அப்படினா என்கிட்ட ஒரு rectangular field இருக்கு கிளியரா இந்த rectangular fieldல ரெண்டு square tanks இருக்கு கிளியரா இங்க ஒரு ஸ்கொயர் டேங்க் இருக்கு இங்க ஒரு ஸ்கொயர் டேங்க் இருக்கு இந்த ஸ்கொயர் டேங்கோட சைடு வந்து 8 மீட்டர் இந்த ஸ்கொயர் டேங்கோட சைடு வந்து 10 மீட்டர் கிளியரா சோ அப்போ சைடு 8 மீட்டர்னா ஏரியா என்னவா இருக்கும் 64 இருக்குமா இங்க சைடு 10 னா ஏரியா என்னவா இருக்கும் 100 இருக்குமா கிளியரா அப்ப ஸ்கொயரோட ஏரியா தெரிஞ்சிருச்சு அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க the area of the field excluding the square tank is 124 square meter அப்ப இது போக இந்த ரிமைனிங் ஏரியா இருக்கு இல்லையா இந்த ஏரியா வந்து என்னன்னு கொடுத்துட்டாங்க 124 மீட்டர்னு ஸ்கொயர் மீட்டர்னு கொடுத்துட்டாங்க The length of the rectangular field is greater than the breadth by 2 meter. அப்போ length வந்து எப்படி இருக்குன்னா breadth விட 2 அதிகமா இருக்கு
கிளியரா? அப்ப லென்த், அப்ப பிரெத் எப்படி இருக்கும்? லென்த்தை விட 2 கம்மியா இருக்குமா? அப்ப இது லென்த், இதுதான் என்னது? பிரெத். கிளியரா? அப்ப இதுல இருந்து நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா வாட் இஸ் தி பெரிமீட்டர் ஆஃப் தி ரெக்டாங்குலர் ஃபீல்டு கண்டுபிடிக்கணும், which means 2 of L plus B என்னன்னு கண்டுபிடிக்கணும். கிளியரா? அப்ப 2 of L plus B கண்டுபிடிக்கணும் அப்படின்னா L into L minus 2. இதுதானே L into L minus 2 அப்படிங்கிறது தான் L into B. இந்த L into Bங்கிறது ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள். கிளியரா? ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள். இப்ப இந்த ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள்குள்ள யார் யார் இருக்காங்க? 2 ஸ்கொயரோட ஏரியா இருக்கு பிளஸ் எக்ஸ்க்ளூடிங் பார்ட் இருக்கு இல்லையா, அதோட ஏரியா ஒரு 124. அதெல்லாம் சேர்த்துதான் L into B யோட வேல்யூ வந்து 124 plus 164. கிளியரா? இது சோ இத சால்வ் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்குது? 288. அப்ப L into L minus 2 வந்து பார்த்தோம்னா 288. அப்ப இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? நானு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 18 16 கிடைக்கும். சரியா? 280ங்கிறது 18 into 16 தான் 288. அப்போ இங்க வந்து பார்த்தோம்னா அப்ப எனக்கு இப்ப இது டெஃபினட்டா இதுதான் L ஓட வேல்யூ, இதுதான் B யோட வேல்யூ. என்கிட்ட கேட்டிருந்தது என்னது? பெரிமீட்டர் ஆஃப் தி ரெக்டாங்குலர் ஃபீல்ட். அப்ப 2 of L plus B ஆ? அப்ப L plus B 18 plus 36 என்னது? 34 ஆ? அப்ப 34 into 2 68. அப்ப given option ஓட ஆன்சர் யாரு? 68. கிளியராமா இது? நெக்ஸ்ட் ஒன். Trader purchased an item at 50% discount and sold at 10% more than its marked price. What is his gain percent? So ஒரு trader வந்து என்ன பண்றாருன்னா ஒரு பொருளை வாங்கும் போது marked priceல டிஸ்கவுண்ட் 50% டிஸ்கவுண்ட்ல வாங்கி அதை விற்கும் போது marked price விட 10% அதிகமா வச்சு விற்கிறாரு. அப்புறம் கெயின் பர்சன்டேஜ் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப இந்த இடத்துல marked price வந்து 100% இருந்தது அப்படின்னா காஸ்ட் பிரைஸ் என்னவா இருந்திருக்கும்? 50% டிஸ்கவுண்ட்ல தான் அந்த பொருளை என்ன பண்ணிருக்காரு? பர்ச்சேஸ் பண்ணிருக்காரு. அப்ப காஸ்ட் பிரைஸ் 50%. செல்லிங் பிரைஸ் என்னவா இருந்திருக்கும்? மார்க்ட் பிரைஸை விட 10% அதிகம். மார்க்ட் பிரைஸ் 100%, செல்லிங் பிரைஸ் என்னது? 110%. என்கிட்ட கேட்டது கெயின் பர்சன்டேஜ் தானே. கெயின் பர்சன்டேஜ்னா என்னது? ப்ராஃபிட்டா? ப்ராஃபிட் என்னது இங்க? ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டு 100. கிளியரா? 1 times 2 times 60 into 2 என்னோட ஆன்சர் என்னது? 120%. கிளியராமா இது? நெக்ஸ்ட் ஒன். Raj got married 10 years ago when his wife was 2 years younger to him. So ராஜ்க்கு வந்து எப்போ கல்யாணம் ஆச்சு அப்படின்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆச்சு. இப்போ இங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அப்ப வந்து அவளோட அப்போ when his wife was 2 years younger to him. So கல்யாணம் பண்ணும்போது 10 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணும்போது ராஜுக்கும் அவங்க வைஃபுக்கும் இருக்கக்கூடிய ஏஜ் டிஃபரன்ஸ் வந்து பார்த்தோம்னா 2 years. அந்த ஏஜ் டிஃபரன்ஸ் 2 yearsங்கிறது நீங்க எத்தனை வருஷம் முன்னாடி போனாலும் எத்தனை வருஷம் பின்னாடி போனாலும் எப்படியே தான் இருக்க போகுது, சேமா தான் இருக்க போகுது. இப்ப ஏஜ்ல எந்த மாற்றமுமே கிடையாது. அப்போ எப்ப பார்த்தாலுமே அவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய ஏஜ் டிஃபரன்ஸ் 2 தான். the respective ratio between their ages 3 years hence. 3 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களோட ஏஜ் ரேஷியோ என்னவா இருக்குன்னா 16:15 இருக்கு. ஆனா என்னதான் ஏஜ் ரேஷியோ வந்து 3 வருஷத்துக்கு அப்புறம் 16:15 இருந்தாலுமே அந்த ஏஜ்ல அவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய ஏஜ் டிஃபரன்ஸ் என்னதுதான்? 2 தான். அப்போ இங்க எவ்வளவு பார்ட்ஸ்? 1 பார்ட். டிஃபரன்ஸ் என்னது? இந்த உங்க ரெண்டு பேருக்கும் ஏஜ்க்கான டிஃபரன்ஸ் என்னது? 1 பார்ட். இந்த 1 பார்ட் தான் வந்து 2 years அப்படின்னா எனக்கு தேவை ராஜ் வைஃபோட ஏஜ். ராஜ் வைஃபோட ஏஜ்னா 15 பார்ட்ஸ் தானே ராஜ் வைஃபோட ஏஜ். அப்ப 15 பார்ட்ஸ் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கலாமா? 15 பார்ட்ஸ் யாரா இருப்பாங்க? 30 இருப்பாங்களா? இந்த 30ங்கிறது எப்பப்பா? 3 years hence. 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் ராஜோட வைஃப்க்கு வயசு 30 ஆக போகுது. கிளியரா? எனக்கு என்ன வேணும்? பெர்சன்டேஜ் வேணும். கிளியரா? அப்ப பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா 30ல இருந்து என்ன பண்ணணும்? நானு 3 மைனஸ் பண்ணா என்னோட ஆன்சர் யாரா இருப்பாங்க? 27 இருப்பாங்க. கிளியரா இது? நெக்ஸ்ட் ஒன். சோ அப்போ 36ல இருந்து 136ல இருந்து 140 வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த क्वेश्चंस எல்லாமே. சோ இந்த क्वेश्चन, இந்த क्वेश्चन, இந்த क्वेश्चन, இந்த क्वेश्चन, இந்த क्वेश्चन. சோ இது எல்லாமே என்ன இருக்குன்னா நம்ம பேப்பர் 2 பார்த்தோம் இல்லையா? IDBI பேப்பர் எக்ஸ்பிளனேஷன்ல நான் பேப்பர் நம்பர் 2 பார்த்தோம் இல்லையா? அதுல வந்த அப்ளிகேஷன் ப்ராப்ளம் 5 அப்படியே இங்க ரிப்பீட் ஆயிருக்கு. சரியா? சோ அதனால உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா பேப்பர் 2ல போய் என்ன பண்ணிக்கோங்கன்னா இந்த क्वेश्चंस ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிக்கோங்க. புரியுதா? இந்த क्वेश्चंसல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா சோ இது நம்ம நேத்து பார்த்ததுதான். சரியா? சோ பேப்பர் 2ல பார்த்த ஒரு 5 அப்ளிகேஷன் ப்ராப்ளம் இங்க வந்திருக்கு. சோ இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க பேப்பர் 2 ஓட வீடியோல போயிட்டு இந்த டவுட்ஸ் என்ன பண்ணிக்கோங்க, கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. சோ அப்ப அடுத்தது நான் வந்து டீச் பண்ணிடுறேன்.
so next one என்ன கொடுத்திருக்காங்கன்னா it's like a caselet. Okay, so அப்ப இந்த caselet என்ன சொல்லிருக்காங்கன்னா village A ல 8200 residents இருக்காங்க. Survey was conducted for the viewership of TV shows of different languages. It was observed that out of the total population 22% வந்து ஹிந்தி பார்க்கறாங்க, 17% வந்து மராத்தி only, 11% வந்து தமிழ் ஷோ only, 9% குஜராத்தி. so கொடுத்திருக்கிற டேட்டா வந்து நம்ம அப்படியே என்ன பண்ணலாம்னா இப்ப எழுதி வச்சுக்கலாம். சரியா? அப்ப இங்க எத்தனை லாங்குவேஜஸ் இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா நோட் பண்ணுங்க. சோ என்னென்ன லாங்குவேஜஸ் பத்தி பேசிருக்காங்கன்னா ஹிந்தி சொல்லிருக்காங்க, ஹிந்தி, மராத்தி, தமிழ், குஜராத்தி. சோ 4 ஷோஸ் பத்தி பேசிருக்காங்க. அப்போ ஹிந்தி, மராத்தி, தமிழ், குஜராத்தி. அப்ப ஹிந்தி ஒன்லி, மராத்தி ஒன்லி. ஹிந்தி ஒன்லி வந்து பார்த்தோம்னா 22%, மராத்தி வந்து பார்த்தோம்னா 17%, தமிழ் வந்து பார்த்தோம்னா 11%, குஜராத்தி வந்து பார்த்தோம்னா 9%. அடுத்தது 10% வாட்ச் போத் ஹிந்தி அண்ட் தமிழ். அப்போ போத் ஹிந்தி அண்ட் தமிழ் வந்து 10%, ஹிந்தி அண்ட் மராத்தி வந்து 8%, ஹிந்தி அண்ட் மராத்தி 8%. அடுத்தது 7 வாட்ச் மராத்தி, தமிழ் அண்ட் குஜராத்தி. மராத்தி, தமிழ், குஜராத்தி 7. அடுத்தது ஹிந்தி, மராத்தி, குஜராத்தி 9. ஹிந்தி, மராத்தி, குஜராத்தி 9. அடுத்தது rest of the population watches TV shows of all the languages. அப்போ all the languagesனா ஹிந்தி, மராத்தி, குஜராத்தி, தமிழ். அப்ப ரெஸ்ட்னா டோட்டலா 100%. 100% தான் யாருன்னா 8200. கிளியரா? அப்ப 22. இப்ப எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாமா? சோ ஆட் பண்ணனா எனக்கு என்ன கிடைக்குது? சோ 20. ஓகே, 22 plus 17 வந்து பார்த்தோம்னா 39, 39, 40, 50, 59, 69, 77, 77 plus 7 வந்து பார்த்தோம்னா 84, 84 plus 9 அப்படின்னு பார்த்தோம்னா 93. ஸோ 93 போக ரிமைனிங் எவ்வளோ இருக்கு? 7% இருக்கு. அதுதான் இவங்க 4 பேரும் சேர்ந்தது. புரியுதா? அப்ப பெர்சன்டேஜை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதை வச்சு என்ன பண்ணலாம்? நம்ம கிவன் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? What is the total number of females who watch both Gujarati as well as Tamil shows? So அப்போ females கண்டுபிடிக்க சொல்றாங்க. So if the respective ratio between the total number of females and number of males who watch the same is 7:11. அப்ப இங்க என்ன கொடுத்துட்டாங்கன்னா மேலுக்கும் ஃபீமேலுக்குமான ரேஷியோ கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா both குஜராத்தி as well as தமிழ் பேசுறவங்களோட கவுண்ட கண்டுபிடிச்சு அதுல இருந்து நான் ஃபீமேல்ஸ் எடுக்கணும். அப்போ இங்க அப்ப எனக்கு இந்த இடத்துல நான் யார் யார் எடுத்துப்பேன்னா குஜராத்தியும் எடுத்துப்பேன், தமிழும் எடுத்துப்பேன். சரியா? both குஜராத்தி அண்ட் தமிழ். சோ அப்ப இதெல்லாமே ஒன்லி, இதை எடுத்துக்க முடியாது. both குஜராத்தி அண்ட் தமிழ் அப்படிங்கும் போது எங்கெங்க இருக்காங்க? both குஜராத்தி அண்ட் தமிழ் இங்க இருக்காங்களா? தமிழ் அண்ட் குஜராத்தி பேசுறவங்க 7%, குஜராத்தி அண்ட் தமிழ் இங்க 7%. 7% plus 7% டோட்டலா என்னாச்சு? 14%. அப்ப 8200ல என்ன கண்டுபிடிக்கணும்? நானு 14% கண்டுபிடிக்கணும். இந்த பெர்சன்டேஜ்க்கு இந்த 00 என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். அப்ப ரிமைனிங் என்ன இருக்கு? 82 into 14 இருக்கு இல்லையா? 82 into 14னா 82 into 10 வந்து 820. 82 into 4னா 4 2s are 8, 32, 328. கிளியரா? அப்போ இதை நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா 8 4 11 1148. கிளியரா? அப்ப இதை நான் கண்டுபிடிச்சேன். இதுல இருந்து நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா ரெஸ்பெக்டிவ் ரேஷியோ கொடுத்துட்டாங்க. இதுல இருந்து எனக்கு தேவை ஃபீமேல்ஸ். அப்ப ஃபீமேல்ஸ் வந்து பார்த்தோம்னா எவ்வளவு பார்ட்ஸ் இருக்காங்க? 17 பார்ட்ஸ் இருக்காங்க. கிளியரா? இந்த ஃபீமேல்ஸ் வந்து எதுல 17 பார்ட்ஸ்? டோட்டல் வந்து 28 பார்ட்ஸ் இருக்காங்களா? கிளியரா? அப்ப இதை நான் சால்வ் பண்றேன் அப்படிங்கும் போது சோ 4 டேபிள்ல கேன்சல் பண்ணேன் அப்படின்னா இது 4 டைம்ஸ். again வந்து நான் 4 டேபிள் எடுத்துக்கிட்டேன்னா 2 times 8, 8 times 32, 7 times. 2 times 8 carry 3, 8 times 32 carry 2, 7 times. So 1148 Gujarati as well as Tamil. So 28 parts. 2 times 3 times என்னாச்சு? 2 times 8 carry 3, 34, 8 times 32 carry 2, 7 times. okay,
ஸோ ஏன் சால்வ் பண்ண முடியல? என்ன கேட்டிருந்தாங்க? நமக்கு அதானே கேட்டிருந்தாங்க. வாட் இஸ் தி டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் ஹூ வாட்ச் போத் குஜராத்தி as well as Tamil TV shows, the respective ratio between the total number of females and the number of males. ஸோ அதானே கேட்டிருக்காங்க. ஃபீமேல் வந்து 17 பார்ட்ஸ் தானே, அப்போ 17 divided by 28 தானே. கிளியரா தானே எழுதியிருக்கோம்? ஓகே ஃபைன். இதுல என்ன பிரச்சனை வந்துச்சு? 2 times 4 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா சாரி இது 7 times. சாரி இது 7 times. அப்ப 7 டேபிள்ல கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 28. 4 டேபிள்ல 28 வந்து 7 times. அப்ப 7 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா 41 into 17. கிளியரா? 41 into 17. அப்ப 1 7s are 7. given ஆப்ஷன்ல 7ல முடியாத ஆன்சர், ரெண்டு ஆப்ஷன் எனக்கு 7ல முடியுது. அப்ப அதை நம்ம சால்வ் பண்ணி தான் ஆகணும். அப்ப 10 times வந்து பார்த்தோம்னா 410. 7 times வந்து பார்த்தோம்னா 287. அப்போ 697. அப்ப given ஆப்ஷனோட ஆன்சர் என்னது? 697. கிளியரா இது? சோ அப்போ இங்க என்ன பண்ணாதீங்கன்னா, அப்ப 8200 வச்சு அப்படியே வேல்யூஸ் கண்டுபிடிச்சு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. பெர்சன்டேஜ் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ப்ரொசீட் பண்ணிக்கலாம். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க? how many people do not watch Tamil TV shows? அப்போ தமிழ் டிவி ஷோஸ் பார்க்காதவங்க எவ்வளவு பேரு அப்படின்னு கேக்குறாங்க. கிளியரா? அப்ப தமிழ் டிவி ஷோஸ் பார்க்காதவங்க எவ்வளவு பேரு அப்படின்னா, இப்ப இங்க நல்லா பாருங்க. அப்ப தமிழ் டிவி ஷோஸ் பார்க்காதவங்க, தமிழ் டிவி ஷோஸ் பார்க்கறவங்க எவ்வளவு பேரு? 11%. கிளியரா? தமிழ் டிவி ஷோஸ் பார்க்கறவங்க எவ்வளவு பேரு? 11%. அப்புறம் தமிழ் டிவி ஷோஸ் இங்க பார்க்கறவங்க 10%. சோ அப்போ தமிழ் டிவி நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, how many people do not watch தமிழ் டிவி ஷோன்னு சொல்லிருக்காங்கல்ல, நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, தமிழ் டிவி ஷோஸ் பாக்குறவங்க எவ்வளவு பேர்னு கண்டுபிடிச்சு நான் மைனஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும்ல. அப்ப தமிழ் டிவி ஷோஸ் பார்க்காதவங்க நான் இங்க 11%, பாக்குறவங்கள கண்டுபிடிக்கணும். அப்ப 11%, 10%, வேற எங்க தமிழ் இருக்கு? இங்க தமிழ் இருக்கு, இங்க தமிழ் இருக்கு. 7 + 7 14, 14 + 10 24, 24 + 11 வந்து என்னது? எனக்கு 35. அப்ப 35% வந்து என்ன பண்றாங்கன்னா தமிழ் டிவி ஷோஸ் பாக்குறாங்க. எனக்கு தேவை தமிழ் டிவி ஷோஸ் பார்க்காதவங்க. அப்ப 100ல 35% போக ரிமைனிங் 65% தான் யாரா இருப்பாங்க? தமிழ் டிவி ஷோஸ் பார்க்காதவங்களா இருப்பாங்க. அப்ப எதுல நான் 65% கண்டுபிடிக்கணும்? 8200ல. அப்ப 8200ல 65% அப்படின்னா 8200ல 65%. அப்ப percentage கேன்சல் பண்ணலாம். ரிமைனிங் என்ன இருக்கும் நமக்கு? 82 into 65. 65ங்கிறது என்ன மல்டிபிள்? 13 மல்டிபிளா? அப்ப given ஆப்ஷன்ல 13 மல்டிபிள் யாருன்னு கண்டுபிடிச்சா நமக்கு ஆன்சர் வந்துரும். அப்படி இல்ல அப்படின்னா 60 6 டைம்ஸ் இருக்கு இல்லையா? அப்போ எனக்கு 82 into 5 வந்து பார்த்தோம்னா 410. 82 into 60. 82 into 60 னா யார் வந்துருவாங்க? 0. 6 2s are 12. Carry 1 6 8s are 48, 49. அப்போ 30. given ஆப்ஷன்ல 30 ன்னு முடியறது தான் என்னவா இருக்கும்? என்னோட ஆப்ஷனா இருக்கும். அப்போ எங்க முடியுது 30 ன்னு? இங்க முடியுதா? இங்க முடியுதா? 30 சால்வ் பண்ணும்போது 30 முடியக்கூடிய வேல்யூ யாரு? இவங்க தானே. அப்ப இதுதான் என்னவா இருக்கும்? என்னோட ஆன்சரா இருக்கும். கிளியரா? சிம்பிளா என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் ஒன். How many households watch neither Marathi nor Gujarati TV shows? அப்ப இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, மராத்தியும் பார்க்காத குஜராத்தியும் பார்க்காத ஹவுஸ்ஹோல்ட்ஸ் எனக்கு வேணும். அப்போ மராத்தி குஜராத்தி பார்க்காதவங்க, அப்ப மராத்தி குஜராத்தி பாக்குறவங்களோட பெர்சன்டேஜ் கண்டுபிடிச்சு அதுல இருந்து என்ன பண்ணலாம்? ரிமைனிங் கண்டுபிடிக்கலாம். அப்ப மராத்தி குஜராத்தி அப்படிங்கும் போது 17 + 9 வந்து பார்த்தோம்னா 26. 26 + 8 வந்து பார்த்தோம்னா 34. 34 + 7 வந்து 41. 41 + 9 50. 50 + 7 57. சோ அப்போ எனக்கு 8200ல 57% என்ன பண்ணணும்? நானு கண்டுபிடிக்கணும். அப்ப 8200ல 57% அப்படின்னா 7 2s are 14. 4ல முடியறதா என்னவா இருக்கும்? ஆன்சரா இருக்கும். இப்ப given ஆப்ஷன்ல 4ல முடியற ஆன்சர் ஏதாவது இருக்கா? இல்லையா? நம்ம மிஸ்டேக் பண்ணிருக்கோம். How many households watch neither Marathi nor Gujarati TV shows? மராத்தி குஜராத்தி பார்க்காதவங்க. மராத்தி குஜராத்தி பார்க்காதவங்கன்னா நான் என்ன பண்ணேன்? பார்க்கறவங்களோட கவுண்ட் எடுத்தோமா?
57. அப்ப ரிமைனிங் என்ன இருக்கு? 43 இருக்கு. அப்ப 82 into 43. சோ பாக்குறவங்க வந்து 57%னா பாக்காதவங்க. புரியுதா? அப்ப மராத்தி குஜராத்தி பாக்குறவங்க வந்து 57னா மராத்தி குஜராத்தி பாக்காதவங்க 43% தானே. அப்ப 82ல சாரி 100% வந்து 82 னா 1% வந்து சாரி 100% 8200 னா 1% 82 அப்ப 43% எவ்வளவுன்னு என்ன பண்றேன் நான் கண்டுபிடிக்கிறேன். அப்ப 3 2s are 6 ரெண்டு ஆப்ஷன் எனக்கு 6ல முடியுது. அப்ப நம்ம சால்வ் பண்ணி தான் ஆகணும். அப்போ 3 ஆல மல்டிப்ளை பண்றப்ப 3 2s are 6 8 3s are 24 246 40 ஆல மல்டிப்ளை பண்றேன் அப்படிங்கும்போது 0 4 2s are 8 8 4s are 32 அப்ப 6 2 அப்ப given optionல 26ல முடியறதா என்னவா இருக்கும்? என்னோட ஆன்சரா இருக்கும். கிளியரா? நெக்ஸ்ட் ஒன். How many people watch both Hindi as well as Gujarati TV shows? ஹிந்தி குஜராத்தி how many people watch அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ஹிந்தி குஜராத்தி அப்படிங்கும்போது இது எல்லாமே ஒன்லி. அப்ப ஹிந்தி குஜராத்தி இங்க ஹிந்தி குஜராத்தி இல்ல, இங்க ஹிந்தி குஜராத்தி இல்ல, போத் ஹிந்தி குஜராத்தி. அப்ப இங்க இருக்கு 9% ஒன்னு, அடுத்தது இங்க ஹிந்தி குஜராத்தி 7% ஒன்னு. அப்ப 9 plus 7 எவ்வளவு பர்சன்டேஜ்? 16%. ஹிந்தி குஜராத்தி ஹிந்தி குஜராத்தி அப்ப 9 plus 7 16%. எதுல 16%? 8200ல 16%. கிளியரா? அப்ப 6 2s are 12 ரெண்டு ஆப்ஷன் 2ல முடியுது. சோ அப்போ 820. அடுத்தது 6 ஆல மல்டிப்ளை பண்ணனும் அப்படினா 6 ஆல மல்டிப்ளை பண்ணனும்னா 6 2s are 12 கேரி 1 6 8s are 48 49. கிளியரா? 2 1 அப்ப 1 2 னு முடியறதா என்னோட ஆன்சர். அப்ப given ஆப்ஷன்ல 1 2 னு முடியறது இந்த ஒரு பார்ட் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். How many people in village A watch Marathi TV shows? Marathi TV shows அப்படிங்கும்போது எங்கெங்கெல்லாம் மராத்தி இருக்காங்களோ எல்லா மராத்தியுமே நான் எடுத்துப்பேன். கிளியரா? அப்போ மராத்தி இங்க மராத்தி இங்க மராத்தி இங்க மராத்தி இங்க மராத்தி. ஓகேவா? அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணலாமா? ஆட் பண்ணா என்ன கிடைக்குது நமக்கு? 17 plus 8 வந்து பார்த்தோம்னா 25 25 plus 7 32 32 plus 9 41 41 plus 7 48 அப்ப 82 into 48. கிளியரா? அப்ப 8 2s are 16 6ல முடியணும் என்னோட ஆன்சர். அப்ப given ஆப்ஷன்ல யாரு 6ல முடியறாங்க? ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் 6ல முடிஞ்சிருக்கு, வேற யாருமே 6ல முடியல. அப்ப இதுதான் என்னவா இருக்கும்? என்னோட ஆன்சரா இருக்கும். கிளியரா? சோ என்ன பண்ண கூடாது அப்படின்னா இந்த மாதிரி क्वेश्चन சால்வ் பண்ணும்போது 4 என்டிட்டிஸ் கொடுத்திருக்காங்க அப்படிங்கும்போது இந்த மாதிரி क्वेश्चंस வரும்போது ஜஸ்ட் பெர்சன்டேஜ் வேல்யூஸ் மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. சரியா? ஏதாவது இங்க क्वेश्चन ஏன்னா क्वेश्चनக்குள்ள எங்கேயுமே வந்து எனக்கு நம்பரே கொடுக்கவே இல்ல. புரியுதா? கொடுத்திருந்த ஒரே நம்பர் டோட்டல் மட்டும் தான். அந்த டோட்டலை பேஸ் பண்ணி தான் இருக்கிற எல்லா பெர்சன்டேஜ்மே வந்தது. அதனால என்ன பண்ண கூடாது? எடுத்தோனே 22% 17% 11% 9% கால்குலேட் பண்ணி ஒரு நம்பரை வைக்காதீங்க. இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம்? பெர்சன்டேஜ் வைஸ் கால்குலேட் பண்ணி யூனிட் டிஜிட் வச்சு ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். கிளியராமா? நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒரு டேட்டா இன்டர்பிரேஷன் கொடுத்திருக்காங்க. சோ டேபிள் டிஐ கொடுத்திருக்காங்க. சோ இத சால்வ் பண்ணலாமா நம்ம? சோ என்ன கொடுத்திருக்காங்க இங்க? சோ இப்ப இதுல நமக்கு சொல்ல வந்திருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா So name of village கொடுத்துட்டாங்க. total number of registered voters. So registered voterல percentage of voters cast. So அப்போ 42000 பேர் Pல vote பண்ணிருக்காங்க. 42000 பேர் Pல vote பண்ணதுல 68% தான் என்ன பண்ணிருக்காங்க? ஓட்டு போட்டிருக்காங்க. கிளியரா? 68% ஓட்டு போட்டாங்கன்னா ரிமைனிங் கிளியரா 68% ஓட்டு போட்டவங்க அப்ப ரிமைனிங் 32% ஓட்டு போடாதவங்க. அது நமக்கு தேவையே இல்லை. அப்போ ரெஜிஸ்டர் ஓட்டர்ஸ்ல ரெஜிஸ்டர் ஓட்டர் 42000 பேர். இந்த 42000 பேர்ல ஓட்டு போட்டது 68%. இந்த 68%ல இன்வாலிட் ஓட்ஸ். அப்ப எவ்வளவு? இதுதானே ஓட்டு போட்டது 42000ல 68% டோட்டல் ஓட்ஸா? எவ்வளவு ஓட்ஸ் போட்டிருக்காங்கன்ற கவுண்டா? அந்த ஓட்ஸ்ல இந்த 2145 அப்படிங்கிறது என்னன்னா இன்வாலிட் ஓட்ஸ். வேலிட் ஓட்ஸ் இன்வாலிட் ஓட்ஸ்னா ஓட்டு ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும். நான் ஓட்டு போடுறதுக்கு ரெஜிஸ்டர் மட்டும் பண்ணா பத்தாது, போய் ஓட்டு போடணும். நான் போட்ட ஓட்டு வேலிடா இன்வாலிடான்னு ஒண்ணு இருக்கு. கிளியரா? அப்ப அந்த கேட்டகரியில தான் என்ன பண்ணிருக்காங்க? கொடுத்திருக்காங்க. அப்ப ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. ஓட்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ணது 42000 பேரு. அதுல 68% என்ன பண்ணிட்டாங்கன்னா ஓட்டு போட்டுட்டாங்க. 42000 பேர் ரெஜிஸ்டர் பண்ணதுல 68% வந்து ஓட்டு போட்டுட்டாங்க. போட்ட அந்த 68%ல 2145 ஓட்டு என்னவா இருக்கு? இன்வாலிடா இருக்கு.
அப்ப வேலிட் ஓட்ஸ் என்னவா இருக்கும்? அப்ப அந்த 42,068% என்னவோ அதுல இந்த 2145 போக மிச்சம் இருக்கிறதா என்ன ஓட்ஸ்? வேலிட் ஓட்ஸ். கிளியரா? இப்ப क्वेश्चन சால்வ் பண்ணா உங்களுக்கு ஈஸியா புரியும். என்ன கொடுத்திருக்காங்க? the total number of registered voters in village P is what percent more than the total number of registered voters in village T. இங்க டைரக்டா registered voters பத்தி தான் பேசுறாங்க. சோ அது நமக்கு பிரச்சனை கிடையாது. சோ அப்போ P க்கும் T க்குமான registered voters P வந்து 42,000 T வந்து 36,800 சோ அப்ப இங்க ஒரு 2000 இருக்கு இங்க ஒரு 3,200 இருக்கா 2000 plus 3,200 5,200 அப்ப 5,200 வந்து யாருன்னா எனக்கு டிஃபரன்ஸ் பெர்சன்டேஜ் மோர் தானே கேட்டாங்க அப்ப டினாமினேட்டர்ல லெஸ் வேல்யூவா அப்ப டினாமினேட்டர்ல 36,800 into 100 0000 கேன்சல் பண்ணிடலாம் சோ என்ன டேபிள் எடுக்கலாம் 4 டேபிள் எடுத்தனா இது வந்து 1 4s are 4 3 times 12 4 டேபிள் எடுத்தனா 92 கிளியரா அப்போ எனக்கு அடுத்து சால்வ் பண்ற மாதிரி ஏதாவது இருக்கா சோ இங்க வந்து பார்த்தோம்னா 25 4 டேபிள்ல கேன்சல் பண்ணா இங்க 23 அப்ப டினாமினேட்டர்ல டெஃபினட்டா 23 வருதுன்னு தெரிஞ்சிச்சு கொடுத்திருக்க given ஆப்ஷன் எல்லாமே டினாமினேட்டர் 23 இருக்கட்டும் இப்போ இன்னொரு டிஜிட் 5 3s are 15 5 ல முடியணும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணும்போது 5 ல முடியணும் 6 3s are 18 18 plus 8 6 இது கிடையாது 3 2s are 6 6 plus 1 7 இன்னொரு டிஜிட் 5 வரல 0 plus 9 9 7 3s are 21 1 plus 5 6 4 3s are 12 2 plus 3 5 அப்போ யூனிட் டிஜிட் 5 வருது டினாமினேட்டர் 23 வருது அப்ப அதுதான் டெஃபினட்டா என்னோட ஆன்சரா இருக்கும் நெக்ஸ்ட் ஒன் Next one, what is the average number of invalid votes cast in all the given villages together? அப்ப invalid votes ஓட average கேக்குறாங்க. அப்ப இது ஃபுல்லா தானே invalid votes. அப்ப invalid votes ஓட என்ன கண்டுபிடிக்கணும் நானு average கண்டுபிடிக்கணும். அப்போ first நான் யூனிட் டிஜிட் ட்ரை பண்ணி பார்க்கறேன். 9 plus 5 14 14 plus 6 வந்து 0. அப்ப denominator 0 முடியுது. denominator 0 ல முடியுது அப்படிங்கும்போது டெஃபினட்டா என்னால வந்து என்ன பண்ண முடியாது? யூனிட் டிஜிட் கண்டுபிடிக்க முடியாது. சோ அப்போ நான் அடுத்து என்ன பண்றேன் அப்படின்னா ஓகே அப்ப டைரக்டா என்ன பண்ணிடலாம் சால்வ் பண்ணிடலாம் 2000 1000 3000 3000 plus 2000 5000 5000 plus 3000 8000 8000 plus 1000 9000 சோ அப்ப thousands எல்லாம் கால்குலேட் பண்ணியாச்சு 9000 அடுத்தது hundreds கால்குலேட் பண்ணலாம் 100 700 800 800 plus 300 1100 1200 1200 plus 900 2100 இப்ப hundreds கால்குலேட் பண்ணியாச்சு அடுத்தது tens 40 40 80 80 plus 60 140 140 plus 40 160 160 plus 80 240 இப்போ ones place 5 plus 9 14 14 plus 3 7 17 17 plus 3 20 இப்போ denominatorல 60 ன்னு முடியுது கிளியரா divided by 5 அப்ப 60 divided by 5 இங்க வந்து பார்த்தோம்னா 3 இங்க வந்து பார்த்தோம்னா 11 அப்ப இத சால்வ் பண்ண அப்படினா எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது 2 times 10 carry 1 2 times 10 carry 3 7 times வந்து 35 மிச்சம் என்ன இருக்கு 35 மிச்சம் 1 இருக்கு 2 times 2272 given optionல 2272 இங்க மிஸ்டேக் பண்ணிருக்கோம் ஆட் பண்ணதுல ஏதோ மிஸ்டேக் வந்துச்சா 40 40 80 80 plus 60 140 140 plus 40 180 180 plus 80 260 அப்ப இங்க 80 வரும்பா 11380 divided by 5 so cancel பண்ணா 2 times 10 carry 1 2 times 10 carry 3 7 times 35 carry 3 6 times வந்து 30 அப்ப 2276 தான் என்னவா இருக்கும் என்னோட ஆன்சரா இருக்கும் கிளியரா next one what is the difference between the number of valid votes cast in village Q and the number of valid votes cast in village R valid votes கேக்குறாங்க valid votes கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும் நான் village Q எடுத்துக்கிறேன் 32800 வந்து registered voters இந்த registered votersல ஓட்டு போட்டவங்க வந்து 72%
கிளியரா? அப்போ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிடலாம். இப்ப சால்வ் பண்ணணும் இல்லையா? அப்ப 328 into 72. 8 2s are 16, 2 2s are 4, 5, 3 2s are 6, 7 8s are 56, 14, 19, 7 8s are 56, carry 5, 7 2s are 14, 19, carry 1, 21, 22. அப்போ 6, 1, 10, 16, 23616. அப்ப 23616 தான் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. ஓட்டு போட்டதுல கியூல 1749 ஓட்ஸ் வந்து இன்வாலிட். கிளியரா? அப்ப வேலிட் ஓட்ஸ் வந்து பார்த்தோம்னா 16ல 9 போச்சுன்னா 7, இங்க 0, இங்க 6, 15ல 7 போச்சுன்னா 8, 21, 21867. இது வந்து Q ஓட வேலிட் ஓட்ஸ். அதே மாதிரி நேரத்தை என்ன பண்ணணும்? R ஓட வேலிட் ஓட்ஸ் 44,280%. அப்ப 4442 பர்சன்டேஜும் இந்த 00 கேன்சல் ஆயிடுச்சு. ரிமைனிங் 80 மட்டும் தானே இருக்கும். அப்ப 80. கிளியரா? அப்ப 0, 8 2s are 16, carry 1, 8 4s are 32, 33, carry 3, 8 4s are 32, 35. இதுல invalid votes வந்து பார்த்தோம்னா 2363. 10ல 3 போச்சுன்னா 7. இங்க வந்து பார்த்தோம்னா 15ல 6 போச்சுன்னா 9. அப்ப இங்க வந்து 2. 12ல 3 போச்சுன்னா 9. இங்க வந்து 4. 32997. அப்ப இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இங்க யார் இருக்காங்க? 21867. அப்ப 0 3. அப்ப given optionல 30 ன்னு முடியறது தான் என்னோட ஆன்சர். அப்ப என்னோட ஆன்சர் 1130. வேற எங்கயாவது 30 முடியுதா? அங்க வேற 30 முடியுதா? அப்ப டிஃபரன்ஸ் 11. 1130 தான் என்னவா இருக்கும்? என்னோட ஆன்சரா இருக்கும். கிளியரா? நெக்ஸ்ட் ஒன். In villages, only two candidates A and B were contesting election. If A got 68% of total valid votes cast in that particular village, how many valid votes did B get? அப்போ villages நான் first valid votes கண்டுபிடிச்சிடணும். 40,400 60% தான் வந்து ஓட்டு போட்டிருக்கவங்க. அப்ப percentageக்கும் இந்த 00க்கு கேன்சல் ஆயிடுச்சுன்னா 404 into 60. அப்போ 0 6 4s are 24, 404 into 60. கிளியரா? இந்த ஒரு 0 இங்க போயிடுச்சு. 6 4s are 24, அடுத்தது 6 4s are 24, 24240. இதுதான் வந்து votes casted. vote castedல வந்து 3140 வந்து invalid. அப்போ 3140 போக 21100. இதுதான் வந்து valid votes. இந்த valid votesல A வந்து 68% of vote வாங்கிட்டாங்கன்னா remaining அப்ப இதுதானே 100%. இந்த 100%ல 68% போக remaining 32% இருக்கு இல்லையா? அதை நான் என்ன பண்ணணும்? நான் கண்டுபிடிக்கணும். அப்ப percentageனா இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிடலாம். 1 2s are 2. given optionல 2ல முடியறது தான் ஆன்சர். அப்ப இங்க அப்படி முடியல. அப்ப 211 into 30 அப்படிங்கும்போது 33630. அப்ப into 2 அப்படிங்கும்போது 422. அப்ப என்னோட ஆன்சர் 52. given optionல 52 முடியறது தான் என்னவா இருக்கும்? என்னோட ஆன்சரா இருக்கும். இந்த ஒரே ஒரு ஆன்சர் தான் 52ல முடியுது. கிளியரா? சோ இப்ப இது வரைக்கும் என்ன பண்ணியாச்சு? IDBA பேப்பர் எக்ஸ்பிளனேஷன் 3 வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணி பாருங்க அப்படின்னா சால்வ் பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா டெலிகிராம் குரூப்ல போஸ்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுவோம். ஸோ டெலிகிராம் குரூப் நேம் வந்து பார்த்தோம்னா ஸ்ரீதர் CCE தமிழ். ஓகேவா? ஸோ ஃப்ரீ கிளாஸஸும் இருக்கு. நிறைய பேர் என்ன கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா ஃபுல் அப்ளிகேஷன் டாபிக் எங்க பாக்குறது அப்படின்னு கேக்குறீங்க. ஃபுல் அப்ளிகேஷன் டாபிக் எல்லாமே எப்படி இருக்குன்னா ஃப்ரீ பேக்கேஜா இருக்கு. ஜஸ்ட் நீங்க ரெஜிஸ்டர் மட்டும் பண்ணனா போதும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ல போயிட்டு நீங்க ரெஜிஸ்டர் மட்டும் பண்ணீங்கன்னா போதும். சரியா? ஸோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ரீசனிங் இங்கிலீஷ் மூணுமே வந்து ஃப்ரீ கிளாஸஸ் நீங்க அவைல் பண்ணிக்கலாம். ஓகேவாமா? சோ அப்ப அந்த ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதே மாதிரி இன்னொரு பேப்பர் எக்ஸ்பிளனேஷன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.